اوكي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜக்காத் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் 6 மணி 6:10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். நேற்று சொல்லப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சி சில எனது தடங்களால் வர முடியாமைக்கு வருந்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அந்த நேற்றைய சில முக்கியமான கேள்விகளும் என்ன செய்கின்றன, வந்திருக்கின்றன. இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு முன்னால நேரடியாக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஏனைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல்ல போனால் மிக அடிப்படையான சில செய்திகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அது மூடாக வைத்தே நம்ம பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இருந்தாலும் கூட மக்கள் அந்த தங்களது குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மாத்திரம் பதில் தேட நினைப்பதின் காரணமாக சில பொழுதுகளில் என்ன செய்கிறது என்றால், அந்த ஜக்காத்துடைய அந்த மார்க்க சட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கடினமாகி விடுகின்றன. மற்றபடி அந்த அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டாலே எங்களால் என்ன செய்ய முடியும், அந்த ஜக்காத்துடைய சட்டங்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இதுல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துடைய அம்சங்கள்ல கால்நடைகள், ஒட்டகம், ஆடு, மாடு இவைகளுக்கு ஜக்காத் என்ன செய்கின்றன சொல்லி இருக்கின்றன. அந்த பகுதி கேள்விகளாக வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்வோம், பார்த்துக் கொள்வோம். அடுத்ததாக இரண்டாவதாக மிக பிரதானமாக அதாவது தங்கம் வெள்ளியை பற்றி இஸ்லாம் ஜக்காத்தை சொல்லி இருக்கின்றன. அது கடைசியாக இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அடுத்ததாக அதாவது ஜக்காத்துடைய அம்சத்துல இஸ்லாம் அதாவது புதையலுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, ஜக்காத்தை சொல்லி இருக்கிறது. அதுல 5 பகுதி என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் அவர் கொடுக்க வேண்டும், கிடைத்த உடனே கொடுக்க. அடுத்ததாக ஜக்காத் சொல்லி இருக்கக்கூடிய பகுதி அறுவடைகள், மனிதனுடைய அந்த அதாவது விளைச்சலின் விளைவாக வரக்கூடிய அந்த அறுவடைகள் என்ன, அதாவது ஜக்காத் சொல்லி இருக்கு. இந்த அறுவடைகளை பொறுத்த வரைக்கும் பிரதானமான நிபந்தனை சேமித்து வைக்க முடியுமாக இருக்க வேண்டும். அதாவது கெட்டு போகாமல் சேமித்து வைக்க முடியுமானதாக அது என்ன செய்ய இருக்க வேண்டும். அடுத்ததாக நிறுக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். அந்த 2 நிபந்தனைகள் மிக முக்கியம். நிறுக்க முடியும்னா இப்ப அரிசி, மாவு இது போன்று நிறுக்க முடியுமானதாக அது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அது மிக பிரதானமான நிபந்தனை. அதாவது சேமித்து வைக்க முடியுமானதாக இருக்க வேண்டும், நிறுக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் சொல்லுகிற நேரத்துல அவர்கள் அந்த பிரதேசங்கள்ல இந்த கோதுமை தான் என்ன செய்கின்றன, அதாவது இருந்திருக்கு. கோதுமை, வாட்கோதுமை, பார்லி இது போன்றவைகள் தான் இருந்திருக்கின்றன. எனவே அது மற்ற இடங்கள்ல கோதுமை இல்லாம இருக்கலாம், அரிசி இருக்கலாம், வேறு வேறு விளைச்சல் விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விளைச்சல் விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது நிற்க முடியுமா என்றதை பார்க்கணும், சேமிக்க முடியுமா என்றதை பார்க்கணும். சேமித்தால்தான், சேமிக்க முடியும் என்றால் தான் அந்த அறுவடைக்கு ஜக்காத் இருக்கிறது. அடுத்ததாக இந்த அதுல இஸ்லாம் என்ன ஜக்காத்து அளவை சொல்கிறது அப்படி என்று சொன்னால் 10 1 20 1 அப்படி என்பது 50. அதாவது ஒரு மனிதனுடைய அந்த விளைச்சல்ல எவ்வளவு அதாவது மழை வீழ்ச்சி அவருக்கு இருக்கிறதோ அது பெரும்பான்மையாக இருந்தார் 50 விட அதிகமாக அந்த மழை வீழ்ச்சி அதிகமாக அதன் மூடாகத்தான் அவர் என்ன செய்கிறார், விவசாயம் செய்கிறார் அப்படி என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அப்பொழுது அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் 10 1 என்ன செய்யணும், அறுவடையில 10 1 அவருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாம அதாவது 300 சாவுக்கு என்ன செய்யணும், அவர் அந்த அளவுக்கான ஜக்காத் என்ன செய்ய வேண்டும், அவர் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாது விட்டால், அதாவது இந்த அதாவது 10 அறுவடையில் இந்த மழை வீழ்ச்சி அல்லாமல் அவர் நீரை சேமித்து அவர் என்ன வாய்க்கால்களை வெட்டி அதுல சிரமப்பட்டு அவர் நீர் பாய்ச்சுகிறார் என்றால் அவர் 20 1 கொடுக்க வேண்டும். அதாவது 100 என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை என்ன மழைதான் அதிகம் என்று சொன்னால் அவர் 110 என்ன செய்ய வேண்டும், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இது நம்ம என்ன அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு செய்தி. அடுத்ததாக இதுல உள்ள கேள்விகள் இன்ஷால்லா பார்த்துக்கொள்ளும். அடுத்தது அதாவது வியாபார பொருட்கள். இந்த வியாபார பொருட்களுக்குரிய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார பொருட்கள் என்ன, அது கொஞ்சம் சொல்லிட்டாங்க.
அதாவது வியாபார பொருட்களை பொறுத்த வரைக்கும் 2.5%, அதாவது தங்கத்துடைய பெருமானத்தை கணக்கிலிட்டு அதுக்கு ஈக்குவலான 10.5 பவுனுக்கு ஈக்குவலான பணம் இருந்து அதுல 2.5% என்ன செய்ய வேண்டும், அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டியதுதான் வியாபாரம் சம்பந்தமான சட்டம். ஸோ ஜக்காத்துடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிக இலகு, மிக சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிந்த ஒரு சட்டம் தான் இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள் என்பது. இதுல நமக்கு என்ன செய்யலாம்னா நிறைய உபரியான கேள்விகள் என்ன செய்யலாம், உண்டாகலாம். இப்ப நான் சொன்னதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஜக்காத்துடைய சட்டம் என்றது தங்கம், வெள்ளி, அதே போல நிலத்திலிருந்து வரக்கூடிய அறுவடைகள், அதே போல என்ன, அதாவது வியாபார பொருட்கள், அதே போல புதையல், அடுத்த ஆடு, மாடு, ஒட்டகம், இதுதான் ஜக்காத்துடைய அம்சங்கள். மற்றவைகளுக்கு என்ன ஜக்காத் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லிருக்கு. சரி, இதுல எதெல்லாம் ஜக்காத்துல சேரும், எதெல்லாம் ஜக்காத்துல சேராது, நவீன பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் இருக்கும். இதுதான் நமக்கு கேள்வியாக என்ன செய்கிறது வருகிறதே தவிர, அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜக்காத்துடைய அம்சம் மிகவும் இலகுவானதாக என்ன செய்யும் இருக்கும். அந்த கணக்கு வழக்குகள் வார டைம்ல அதே நேரம் இந்த விஷயத்துக்கு எப்படி ஜக்காத்து பார்க்கிறது, இதுக்கு எப்படி ஜக்காத்து பார்க்கிறது என்ற சில உபரியான சிக்கல்கள் என்ன செய்யும் வரும். அவைகள் தான் கேள்விகளாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும். ஹைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் எதுவும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு 14, அதாவது 15 கேள்விகள் ஆல்ரெடி நேத்து கேட்கப்பட்ட கேள்விகளும் என கையில இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5-10 செகண்ட்ல யாரும் கேட்கலைன்னா நான் ஒவ்வொரு கேள்விக்கா இன்ஷா அல்லாஹ் பதில் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம், சொல்லுங்க. எப்படி சொன்னா நம்ம ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல லாஸ்ட் வீக் ஸ்பீக் பண்ணின கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒவ்வொன்றாக ஆன்சர் பண்ணிட்டு டைம் கமிட் பண்ணினா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண அவங்கள்ட்ட கொஸ்டின் நான் போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி டைம் கமிட் பண்ணலாம் நாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல அவங்க கொஸ்டின் அனுப்பலாம். நாங்க இண்டிவிஜுவலா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நம்ம ஆன்சரை கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வச்சுட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்ப நான் அதுல ஒவ்வொன்றா ஆன்சர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கேள்வி நான் கேள்வி உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கு? இல்ல, கேள்வி நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கேள்வி ஆடியோ. முதலாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி ஆடியோ கொடுங்க. சம்பளத்துக்கு பொருந்துமா? அதாவது ஜக்காத் மாதா சம்பளங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தெளிவான பதில் என்ன அப்படின்னா, மாதாந்த சம்பளத்துக்கு ஜக்காத்து கிடையாது. மாதாந்த சம்பளத்துக்கோ மாதாந்த அந்த ரெண்டுக்கோ என்ன, அதாவது ஜக்காத்து கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வருமானத்துக்கென்று ஒரு ஜக்காத்து வச்சதில்லை, விளங்கிட்டா. அதே போல இந்த வாடகைக்கென்ற அந்த ஜக்காத்தும் இஸ்லாம் என்ன செய்ததில்லை, வைத்ததில்லை. உஜ்ராவுக்கோ அதே போல ராத்திபுக்கோ என்ன இந்த ஜக்காத்து கிடையாது. ஆனால் அந்த ரெண்டோ அல்லது அதாவது இந்த மாதாந்த சம்பளங்களோ நம்ம சேமிப்புல இட்டு வரோம், அதை ஒரு சேவிங்ல போட்டு வரோம். அப்படி சேவிங்ல போட்டு வர டைம்ல அது ஒரு வருட காலத்திற்கு சேமிப்புல அந்த ஜக்காத்துடைய அந்த கணக்குல இருந்தா 10.5 பவுன் என்ற அந்த நகையுடைய ஈக்குவலான பணம் எங்களுக்கு ஒரு வருட காலம் இருக்குது. ஒரு வருட காலத்துல அவ்வளவு சேருதில்லை. ஒரு வருட காலமாக 10.5 பவுனுக்கு ஈக்குவலான அல்லது அதுக்கு மேலான பணம் என்ன செய்கிறது, சேவிங்ல என்ன செய்கிறது இருக்கிறது என்றால் அப்பதான் ஜக்காத்து கடமையாகும். உதாரணமாக மாதாந்த சம்பளத்தை நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வந்துட்டோம், அது சேவிங்ல இருக்குது. ஒரு இடத்துல அது ஒரு 5 லட்சமாக இருக்குதுன்னு வைங்களேன். அதாவது நான் இந்த எல்கேஆர்ல சொல்றேன், சரியா, அது இலங்கை பணத்துல 5 லட்சமாக அது இருக்குது. 5 லட்சமா இருக்கக்கூடிய அந்த பணத்தோட என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நீங்க ஏற்கனவே சேவிங்ல போட்டு வைக்கக்கூடிய பணமும் எனது சேர்ந்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலான பணமாக அது என்ன செய்கிறது, அந்த இடத்துல சேமிப்புல இருந்தால் அது ஒரு வருட காலம் இருக்குமா இருந்தால் அப்ப ஜக்காத்து கடமையாகுமே தவிர, நம்ம செலரி எடுக்கிறோம் என்பதற்காக அந்த டைம்லயே அது ஜக்காத்து கொடுக்கணும் என்பதோ, அல்லது ஒரு வருடத்துக்கு நம்ம எவ்வளவு செலரி எடுத்தோம் என்பதை பார்த்து அது ஜக்காத்துடைய அமௌண்டோட மீட் பண்ணா அதுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்பதோ பிழையான ஒரு நிலைப்பாடு. அது சம்பந்தமா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சஹாபாக்கட்டே அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லை. சிலர் அப்படி சொல்றாங்க, மாதாந்த சம்பளத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டிலேயோ அல்லது இமாம்களுடைய தீர்ப்புகளையோ மாதாந்த சம்பளத்துக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கணும் என்ற எந்த ஒரு இதை நீங்க காண முடியாது. அதனால மாதாந்த சம்பளத்துக்கோ வருமானத்துக்கோ, அதாவது கூலிக்கோ ரெண்டுக்கோ ஜக்காத் இல்லை. அவைகள் சேமிப்புல இருந்தால், ஒரு வருட காலத்திற்கு சேமிப்புல இருந்தா மட்டும்தான் அதுக்கு என்ன செய்ய ஜக்காத் இருக்கு. நீங்க அந்த ஒரு வருட காலத்துக்கு வந்ததை வச்சு, இந்த போன மாதம் இவ்வளவு வந்துச்சு, 2ஆம் மாதம் இவ்வளவு வந்துச்சு அப்படி என்று சொல்லி ஒரு வருட காலத்துக்கு நீங்க அதை சேமித்து ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கணும்னு எந்த கடமையும் இல்லை. சேமிப்புல இருந்தா மட்டும்தான் ஜக்காத்து கடமை. அது மட்டுமல்ல, அதோட சேர்த்து மத்த உங்களுடைய பணங்கள் சேர்த்து பார்த்தா 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக வருமாக இருந்தால் அப்ப ஜக்காத் என்ன செய்யும், கடமையாகும்.
அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி, வங்கி கணக்கு நிசாப் அளவை எட்டி அடுத்த மாதத்துக்குள் நிசாப் அளவுக்கு கீழ் குறைந்தால், அதாவது bank account அதாவது reach 10 the பவுனுக்கு nisab வந்து amount of money and the amount is dropped below nisab within the next month. ரைட். அதான் அதாவது அந்த பணம் வந்து வந்து ஒருத்தர் போட்டிக்கிறார் 10 பவுனுக்கு ஈக்குவலான பணம் அவருக்கு ஒரு 10 மாசத்துக்கு என்ன செய்யுது, 10 பவுனுக்கு ஈக்குவலான பணம் இருந்துட்டு இருக்குது. 11ஆம் மாசம் என்ன செஞ்சிருதுன்னா அந்த 10 பவுனுக்கு ஈக்குவலாக என்றது, அதாவது தங்கத்துடைய விலை ஏறிட்டு அந்த பணத்துடைய கணக்கு குறைஞ்சிட்டு. அதாவது உதாரணமா 10 மாதம் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து 20 லட்சம் பணம் என்ன செய்யணும் இருந்தா தான் ஜக்காத்து கடமை அப்படி என்கின்ற நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த 10 பவுனுக்குரிய பெருமதி கூடிட்டு சொன்னால் அது வந்து 22 லட்சம் இருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும் என்ற அந்த நிலைமை வந்துடும். இப்ப ஜக்காத்து கடமைன்னு கேட்கிறாங்க, அப்ப ஜக்காத்து கடமை இல்லை. வழங்கிட்டா 10 பவுனுக்கு ஈக்குவலான பணம் வந்து அவங்களுக்கு 12 மாசத்துக்கு என்ன செய்யணும், அதுல சேவிங்ல இருக்கணும். ஸோ 12ஆம் மாசத்துலயோ அல்லது 11ஆம் மாதத்திலேயோ அல்லது இடையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது ஒரு மாதமோ அல்லது ஒரு 15 நாட்களோ அந்த அந்த அதாவது பெருமதி குறைந்து விட்டது என்கின்ற ஒரு நிலைமை வாழ்ந்தால் அவர் வந்து அந்த இடத்துல ஜக்காத்து கடமை என்பது என்ன செஞ்சிடும், அவருக்கு இல்லாம போய்விடும். காரணம், கிட்டத்தட்ட அவர் வந்து நம்ம கையில தங்கத்தை வச்சிருந்தா செலவழிச்சதுக்கு சமம். 10 பவுனை வச்சிருந்து அரை பவுனை செலவழிச்சதுக்கு சமம். அது 10 பவுன் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு 8 மாசமா அதாவது கையில அந்த பணம் இருக்குது. நான் அரை பவுனை என்ன செஞ்சிடறேன்டா இடையில வந்து செலவழிச்சிடுறேன், ஏதோ ஒரு தேவைக்காக செலவழிச்சிடுறேன். செலவழிச்சிட்டோம் என்று சொன்னாலேயே அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வருடம் அந்த கண்டினியூட்டி இல்லாம போயிடும், அந்த தொடர்ச்சி என்ன செஞ்சிடும் இல்லாம அவரை இது பண்றது அது கடமை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு மைனராக இருந்தால் 1 நாள் 2 நாள் 3 நாள் என்கின்ற அமைப்புல அந்த ஒரு அதாவது இது நடக்குமாக இருந்தால் அப்போ அந்த நேரத்துல வந்து என்ன அந்த இதை நம்ம கணக்கில் கொள்ள கூடாது. காரணம், இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஃபரெண்ட்டுகள் வந்து நம்ம கணக்கில் கொள்ள 1 நாள் 2 நாளைக்கு ட்ராப் ஆகுது, ஒரு ஸ்டேபிளா இல்லாம என்ன செய்யுது ட்ராப் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தால் அதை கணக்கில் கொள்ளாமல் அதை நம்ம தொடர்ச்சியில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ஒரு சொல்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு மாசத்துக்கு அல்லது என்ன ஒரு 15 நாட்களுக்கோ என்கின்ற அளவுல அதனுடைய பணத்துடைய பெருமதி அதாவது குறைந்து விட்டால் அப்ப என்ன அந்த ஜக்காத்து கடமை கிடையாது. ரைட். 3வது, ஒரு வருட கால அளவு எவ்வாறு கணக்கிடுவது? அதாவது ஒரு வருட கால அளவு என்று சொல்றது இப்ப அந்த கேட்ட கேள்வியுடைய சகோதரருடைய நோக்கம் என்னன்னு விளங்கல. ஆனா இருந்தாலும் சொல்றேன் என்னன்னா, அதுல 2-3 விஷயங்கள். ஒன்று, முதல்ல ஹிஜ்ரி அந்த வருடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் கணக்கெடுக்கணும். ஹிஜ்ரி வருடத்துல சொன்னால் நம்ம 365 கால் நாள் என்று சொல்லக்கூடிய அது இல்லாம 356 நாட்கள் என்ன செய்யும் அதுல வரும். அப்ப எனவே வருடம் வந்து உதாரணமா நம்ம வந்து ஜனவரியிலிருந்து கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட என்ன டிசம்பர்ல ஒரு 20, 18 இந்த மாதிரி இடத்துலயே என்ன செஞ்சிடும் ஜக்காத்து வந்து எங்களுக்கு கடமை ஆகிடும். ஒரு 12-13 நாட்கள் என்ன செய்யும் அந்த டிஃபரெண்ட்ல எங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆயிரும். இது ஒரு அம்சம். 2வது வந்து நம்ம ஒரு மாதத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பிள்ளைகள். உதாரணமா பலர் வந்து ரமலானை என்ன செஞ்சுக்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, லிசுக்காக வந்து ரமலானை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மாதத்தை என்ன செய்யலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி என்று சொன்னா, உதாரணமாக வந்து எங்களுக்கு அதாவது ரமலான் முடிந்து 2 மாதத்துல தான் ஜக்காத்து கடமையாகும். இருந்தாலும் கூட நான் வளமையா ரமதான்லயே கொடுக்குற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சோம்னு சொன்னா அந்த 2 மாசத்துக்கு முன்னாலேயே அந்த 2 மாதத்துக்கு பிறகு கடமையாகிற ஜக்காத்தை செஞ்சிடலாம், அந்த ரமதான்ல கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இனி ஒவ்வொரு ரமதான் நீங்க அந்த ஜக்காத்தை கொடுப்பீங்க. ஆனா 2 மாதத்துக்கு முன்னால தொடர்ந்து என்ன செய்வீங்க கொடுத்துட்டு வருவீங்க. அதுதான் அந்த அதாவது வருடத்தை நீங்க பிக்ஸ் பண்றதுக்கான அளவு. 2. 3வது வந்து சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வருடங்கள் அப்படி என்று சொல்றது அதாவது தொடர்ச்சி இல்லாம இருக்கும். சிலதுல வந்து தொடர்ச்சி இருக்கும், சிலதுல தொடர்ச்சி இல்லாம இருக்கும். இன்னும் சிலதுல வந்து ஒரு பொருளுக்கு ஒரு வருடம், ஒரே விதமான பொருளுக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிரும், இன்னொரு பொருளுக்கு அந்த மாத கணக்குல வித்தியாசம். உதாரணமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10.5 பவுன் ஈக்குவலான நகை வாங்குறாரு, 10.5 பவுன் நகை வாங்குறாரு, அதை வச்சுட்டு அதே சந்தர்ப்பத்துல வந்து ஒரு 3வது மாசம் என்ன செய்யறாரு இன்னொரு 10.5 பவுன் நகை என்ன செய்யறாரு வாங்குறாரு, அல்லது ஒரு 5 பவுன் நகை வாங்குறாரு. இப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த 5 பவுனுக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகல, அந்த 10.5 பவுனுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு வருடம் என்ன செஞ்சுட்டு பூர்த்தி ஆகிட்டு, இதை தனியா கணக்கெடுக்கணும், அதை தனியா கணக்கெடுக்கணும். அதான் சட்டம். அப்ப எங்களுக்கு நாங்க ஒரு 10 முறை நகை வாங்கினோம்னு சொன்னா
10 கணக்கும் வித்தியாசமா என்ன செய்ய வரும். 10லயும் ஜக்காத்து கடமையாகும். ஏன்னா எல்லா சொத்தும் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால. ஆனா 10 நேரத்துல ஜக்காத்து கடமையாகும். இது சிரமமாகும். இது சிரமமாகிற டைம்ல நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செய்யலாம், ஒரு புள்ளியை நம்ம உருவாக்கிக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி ரமதான் அல்லது ஷவ்வால் அல்லது நான் துல்ஹிஜா மாசத்துல இந்த ஜக்காத்தை கொடுக்கிறேன் ஒரு புள்ளியை நம்ம உருவாக்கிட்டோம்டா சில ஜக்காத்துகள் வந்து என்ன செஞ்சிடும், முற்படுத்தப்பட்டுரும். சில ஜக்காத்துகள் முற்படுத்தப்பட்டுரும். ஆனா பிற்படுத்துறது கூடாது. எந்த ஒரு ஜக்காத்தையும் பிற்படுத்துறது கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டி வரும், உதாரணமாக எனக்கு 10ஆம் மாதம் வந்து ஜக்காத்து கடமையாகிறத கொண்டு போய் நான் 12ஆம் மாசம் கொடுக்க இயலாது. ஆனா எனக்கு வந்து ஒரு 5ஆம் மாசம் ஜக்காத்து கடமையாகிறத வந்து 2வது மாசம் என்ன செய்யலாம், நான் முற்படுத்தி கொடுக்கலாம். அப்ப நம்ம செய்ய வேண்டி வருதுன்னு சொன்னா இந்த 12வது மாசம் தான் கடமையாகிற அந்த ஜக்காத்தை நான் 10வது மாசம் வந்து என்ன அதாவது கொடுக்கறது ஓகேயாக இருந்தாலும் எனக்கு 10ஆம் மாசத்துல கடமையான ஜக்காத்தை 12ஆம் மாசத்துக்கு என்ன செய்யலாது, நான் கொடுக்க இயலாது என்பதனால நான் என்ன செய்ய வேண்டி வரும்டா 10ஆம் மாசமே நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் நம்ம பல விஷயத்தை அதுல கவனத்துல கொள்ளணும். இந்த ஜக்காத்தை அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து 2 வருஷத்துல ஜக்காத்தாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும் அதுல வரும். அப்படி இல்லையா அப்பப்ப ஜக்காத்தை கொடுத்துடுறது. உதாரணமா வந்து ஒருத்தர் கேள்வி ஏதாவது கேட்டு வர டைம்ல ஜக்காத்து நியத்தை வச்சு நான் அதை கொடுத்துடுறது. நான் என்ன கணக்கு பார்க்கல ஜக்காத்து, ஆனா ஜக்காத்து நியத்தை வச்சு இது ஜக்காத்துல கழிஞ்சிரட்டும் கேட்கு. ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேட்கிறார், ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் கேட்கிறார், யாராவது வீட்டுக்கு வந்து ஏதாவது என்ன வீட்டு வாசல்ல இந்த மிஸ்கின்களாக கேட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் மனசுல நியத்து வச்சு எனக்கு சதகால கொடுக்க வசதி இல்லை, சதகால கொடுக்குற சிறப்பு வசதி இல்லை, ஆனா நான் என்ன செய்யறேன்னா ஜக்காத்துல நியத்தை வச்சு என்ன செஞ்சிடறேன், அதை கொடுத்துடுறேன். ஜக்காத்துல நியத்து வச்சு அதை என்ன செஞ்சிடறேன், நான் கொடுத்து விடுகிறேன். பிறகு நான் என்ன செய்கிறேன், ஜக்காத்துல கணக்கு பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அதை சமப்படுத்தலாம். இந்த ஒரு அதாவது சப்ஜெக்ட் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா சரியா இருக்கும். கடைசி ஒரு விஷயம், இந்த வருட பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல வந்து இடையில வந்து அதாவது சிலது ட்ராப் ஆகும். சரியா, அந்த மாதிரி அதாவது அந்த இடையில ட்ராப் ஆகிச்சுன்னு சொன்னா அதை மைனராக இருந்தால் நம்ம கணக்கில் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்தல் மாலுல் முஸ்தபாதன் ஒன்று, அதாவது ஒரு பணத்துக்கு வருமானம் ஒன்று வரும். அந்த வருமானம் அசலை வச்சு தான் கணக்கு பார்க்கணும். உதாரணமா எனக்கு ஒரு 20 லட்சம் இருக்கு, 20 லட்சத்துல எனக்கு 1 லட்சம் லாபம் வருது. இந்த 1 லட்சத்தை தனியா கணக்கு பார்க்கறது இல்லை. இந்த 20 லட்சத்துடைய அதாவது கணக்கு எதுவோ அதோட தான் இதுவும் என்ன செய்யணும். இதுக்கு மாலுல் முஸ்தபாதுன்னு சொல்லுவாங்க. 20 லட்சம் என்று இருக்குது, அதுக்கு 1 வருஷம் என்ன செய்ய, நான் வந்து 1 வருஷம் கணக்கு பார்த்துக்கிட்டு வாரேன். என்கிட்ட ஒரு 8 மாசம் ஆகிற சந்தர்ப்பத்தில் ஒரு வருமானம் உண்டு, அதுல சேர்ந்து வருது. இந்த வருமானம் வந்து ஒரு வருடத்துக்கு நம்ம கணக்கு பார்க்க அவசியம் இல்லை. அந்த அசலோட சேர்த்து இதையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், நம்ம கணக்கு பார்த்துடணும். இதுதான் வருடம் சம்பந்தமாக உள்ள சில அதாவது பிரச்சனையாக வரக்கூடிய விஷயங்கள். ரைட், அடுத்தது அதாவது 4வது விற்பனை ஒப்பந்தம் செய்துள்ளோம். அந்த வீடு ஒரு மாதத்தில் காலியாகும் வரை தற்போது உரிமையாளரும் வாடகைக்காரரும் அந்த வீட்டில் தங்கியுள்ளனர். அந்த வீட்டை வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்திற்கு நாங்கள் ஜகாத் செலுத்த வேண்டுமா? அதாவது என்னன்னா வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்துக்கு ஜகாத் இருக்கா அப்படின்ட்டு இந்த கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்ல என்ன செஞ்சுக்கிறேன், தனித்தனியா இதுக்கெல்லாம் பதிவு செஞ்சுக்கிறேன். அதுலயும் என்ன வீடு கட்ட சேமித்த பணத்துக்கு என்ன அதாவது ஜகாத்து கொடுக்கணுமான்னு கேட்டா எந்த பணமா இருந்தாலும் எதுக்கு சேமித்தாலும் சரி ஜகாத்து கட்டாயம் என்ன செய்யணும், கொடுத்தாகணும். நீங்க திருமணத்துக்கு சேமித்தாலும் சரி, வேற வீடு வாங்குறதுக்கு சேமித்தாலும் சரி, நிலம் வாங்குறதுக்கு சேமித்தாலும் சரி, 1 வருஷமா சேமிச்சிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், அது ஜகாத்து கொடுத்தாகணும். அப்படி இல்லையா அந்த உரிய நபர்கிட்ட வந்து என்ன செய்யலாம், நீங்க அந்த 1 வருடம் அதாவது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும், அதை கொடுத்துடணும். கொடுத்து அக்ரிமெண்ட் என்ன செஞ்சுடுது. உங்களுக்கு வீடு கையில வரலையோ வந்தாலும் அவர்கிட்ட கையில கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்குரிய பணம்னு சொல்லி அக்ரிமெண்ட் அடிச்சு அவர்கிட்ட கையில பணத்தை கொடுத்துட்டோம்னா அது ஓகே. ஆனா பணம் உங்களுடைய கையில இருக்குது, அது உங்களுடைய சொத்தாக இருக்கு. அவர்கிட்ட ஒப்படைக்கப்படாத வரைக்கும் எழுத்துல சொல்லிட்டீங்க உங்களுக்கு தான் இந்த பணம் இல்லை, ஆனா பணம் உங்களோட கையில தான் இருக்கீங்க, அவரோட கையில கொடுக்கல அப்படின்னா அது கட்டாயம் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அடுத்தது தங்கம் மற்றும் வெள்ளிக்கான ஜகாத் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? ஓகே, அதாவது தங்கம் வெள்ளியுடைய அந்த கணக்கு தான் மிக பிரதானமான விஷயம். இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம சில்வர்ல வந்து எதையுமே என்ன செய்யறது இல்லை, அளக்குறது இல்லை. என்ன காரணம்னா சில்வர் வந்து சொல்ல போனா இன்றைக்கு உள்ள சில்வரே இல்லைன்ற லெவலுக்கு என்ன செஞ்சிரு டவுன் ஆயிட்டு. ஒரு காலத்துல தங்கத்துக்கு வெள்ளிக்கு ஈக்குவலாக இருந்ததுதான் என்னது சில்வர் என்ற திர்ஹம் தீனார் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதாவது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஈக்குவலாக இருந்தது. சில்வருடைய அந்த வீழ்ச்சி வந்து சாதாரண வீழ்ச்சியில அது கடுமையான ஒரு வீழ்ச்சியை அது அடைஞ்சிருக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து சொன்னது வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து சொன்னது வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஜக்காத்து சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிறது வந்து எங்கள்கிட்ட என்னது பேப்பர் மணி தான் இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து ஒரிஜினலா உண்மையிலே ஒரு பணம் அல்ல. அதுக்கு ஒரு பெருமதி இருப்பு வைக்கப்பட்டு தான் என்னது இந்த பணம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இப்ப அந்த இருப்பும் வந்து சும்மா பேரளவுல தான் என்ன செய்யுது நடக்குது, தவிர இருப்பண்ண உண்டு என்ன இல்லை, எல்லாம் இல்லை.
அதனால தான் நம்ம ஜக்காத்து கணக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இவ்வளோ பெரிய டிஃபரெண்ட் என்ன செய்து வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் 3 லட்சம் 4 லட்சத்து ஜக்காத்து கொடுத்தது இப்போ 20 லட்சத்துல தான் என்ன செய்யறோம் ஜக்காத்து கொடுக்குறோம், 10-15 லட்சத்துல தான் என்ன செய்யறோம் ஜக்காத்து கொடுக்குறோம்ன்றது காரணம் அந்த பணத்துடைய அந்த பெருமானத்துடைய வீழ்ச்சியின் காரணமாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நமது பிரதேசங்கள்ல. ஸோ அதனால வந்து தங்கம் வெள்ளிக்கு தான் ரசூலாங்க ஜக்காத்து சொன்னது. அந்த தங்கம் வெள்ளியுடைய ஜக்காத்துல எதை நம்ம பணத்துக்கு அதாவது கனெக்ட் பண்றது அப்படின்றதுல தங்கமா வெள்ளியா, வெள்ளியிலையும் ஜக்காத்து கொடுக்கலாம், தங்கத்திலையும் ஜக்காத்து கொடுக்கலாம். வெள்ளியில் ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்க விரும்புறாருன்னா ஒரு 595 கிராம் இருந்தா என்ன செய்யலாம், வெள்ளியில அவருக்கு ஜக்காத்து கடமையாயிருது. 595 கிராம் வந்து வெள்ளியில வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன செஞ்சது ஜக்காத்து கடமையாயிருது. நான் வந்து எல்லா பணத்தையும் வந்து வெள்ளியில தான் என்ன செய்ய போறேன் அளக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா பிழை இல்லை. வெள்ளியில தான் நான் என் எல்லா பணத்தையும் வந்து அளக்க போறேன், பெருமதிகளை நான் வெள்ளியில தான் அளக்க போறேன். 595 கிராமுக்கு என்னுடைய பணம் வந்துட்டேன்னா நான் ஜக்காத்து கொடுக்க போறேன்னு சொன்னா இன்றைய கணக்குல 595 கிராம் மார்க்கெட்ல எவ்வளவு போகுதோ அந்த அமௌண்ட் வந்த உடனே அவர் என்ன செய்யலாம் ஜக்காத்து கொடுக்கலாம். அது மிச்சம் குறைவான அமௌண்ட்ல என்ன செஞ்சிடும் ஜக்காத்து கடமையாகிரும், அவசரமாகவும் ஜக்காத்து கடமையாகிரும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளி கணக்குல யாராவது ஜக்காத்து 595 கிராமுக்கு ஈக்குவலான பணம் என்னிடம் இருந்தால் ஜக்காத்து கொடுப்பேன் யார் வெள்ளி கணக்குல வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யலாம்னா அந்த ஜக்காத் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஆனா அந்த ஜக்காத் அவசரமா என்ன செய்யும் கடமையாகும், ஆனா கொஞ்சமா கடமையாகும். அதுவும் நல்லதுதான், அவசரமா கடமையாகும், கொஞ்சமா கடமையாகிறது நல்லதுதான். தங்கத்துல வச்சோம்னு சொன்னா அது அவசரமா என்ன செய்யாது உங்களுக்கு வந்து கடமையாகாது, ஆனா நிறைய என்ன செய்யும் கடமையாகும். எப்படி வந்தாலும் ஈக்குவலான ஒரு இதுன்னு என்ன செஞ்சிடும் அதுல வந்துடும். எனவே நீங்க விரும்பினத்துல என்ன செய்யலாம் ஜக்காத்து கடமையாக்கலாம். எப்படி 10 பவுன்ன்றது நம்ம 85 கிராம் என்று தங்கத்துல சொல்றோமோ இது 595 கிராம் என்று சொல்லி வெளியில என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து என்னது இந்த அடுத்த பகுதியாக வந்து அவருடைய அமௌண்ட் பெருமதி என்ற அந்த அமௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக அல்லது வந்து 85 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலாக அல்லது 595 கிராம் வெள்ளிக்கு ஈக்குவலாக அதாவது பணம் உண்டு எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா அந்த பணம் இருக்கக்கூடிய பணம் 1 வருட காலம் எங்கள்கிட்ட சேமிப்புனா பேங்க் அக்கௌண்ட் திறந்து அதுல தான் சேமிக்கிற மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட வீட்டில் அது என்ன அது இருந்தாலும் அது என்ன ஜக்காத்து கடமையாகிடும். இதுல சில டைம்ல வந்து எங்களுக்கு பணமா இருக்கும், சிலது தங்கமா இருக்கும், சிலது வெள்ளி ஆയിരിக்கும். 3 இருந்தேன், சில்வர் மாரி கோல்டு மாரிக்கு கேஷும் இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக வந்தாலும் ஜக்காத் என்ன செஞ்சிடும் கடமையாகும். இதுதான் தங்கம் வெள்ளி சம்பந்தமாக உள்ள ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். ஹைரன், அடுத்த கேள்வி. ஆறாவது கேள்வி, கடனில் இருக்கும் உறவினருக்கு சக்காத் கொடுக்கலாமா? அதாவது பொதுவாக இந்த விஷயத்துல அதாவது உறவினர்களாக இருக்கலாம், நம்ம யாருக்கு செலவுக்கு பொறுப்பு இருக்கோமோ அந்த செலவுக்கு அதாவது மார்க் அடிப்படையில பொறுப்பாக இருக்கிறோமோ அவங்க மார்க் அடிப்படையில் பொறுப்புனா நம்ம மனைவி கட்டாயம் செலவழிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயம் செலவழிக்கணும், எங்களது பராமரிப்பில் உள்ள தாய் தந்தைகளுக்கு என்ன செய்யணும் நம்ம செலவழிக்கணும். அதே போல நம்ம சில டைம்ல அனாதைகளை பொறுப்படுத்திருப்போம், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் செலவழிக்கணும். நாம தான் வளர்க்கிறோம்னு சொல்லி நம்ம பொறுப்படுத்தி கஃபாலத் நம்ம செலவழிக்கணும். இப்படியா இருக்கக்கூடிய இந்த பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாது ஜக்காத்துல இருந்து நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பொறுப்பு கீழே உள்ளவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது அடிப்படை. ஆனா இதெல்லாம் உறவினர்கள் என்று வருவாங்களே அவர்களுக்கு கூட மார்க்கத்திலிருந்து நம்ம சதக்கால இருந்தா நிறைய என்ன செய்யணும் அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் எம்மிட்ட உள்ள அந்த உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சதக்கா வந்து அந்த அளவுக்கு போதாமை ஒன்று நம்மகிட்ட என்ன செய்திருக்குது, நான் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறேன் தான், ஆனா போதாமை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா நான் ஜக்காத்துலயும் அவங்களுக்கு வளமையா பண்ணிட்டு வரேன். உதாரணமா மாதம் நான் ஒரு 5000 10,000 ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வரேன் உறவினர்கள்ல, எனக்கு அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனா உறவினர்களுக்கு சதக்கால அவங்க கேட்டா கொடுக்கணும், ஆனா நான் கொடுத்துக்கிட்டு வாரேன் சதக்கால இருந்து. ஆனா எனக்கு இந்த ஜக்காத்து கடமை ஆகிற டைம்ல நான் வந்து அந்த மாசம் என்ன செஞ்சிடறேன் ஜக்காத்துல கொடுத்துடுறேன். கூடுமான்னு கேட்டா கூடும், அதுல மார்க்க ரீதியா பிழை இல்லை. எனவே ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்கறது கூடும். அதே நேரம் ஜக்காத்து உறவினர் எங்கள்கிட்ட இருக்குது, உறவினர்களுக்கு நம்ம சதக்கா கொடுக்குற அளவுக்கான வசதியும் நம்மகிட்ட இல்லை என்கின்ற ஒரு பட்சத்துல வந்து ஜக்காத்தை முதலாவது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறதான் மிக சிறப்பு. ஜக்காத்தை வந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பதுதான் மிகவும் சிறப்புன்றதை புரிஞ்சுக்கணும். அதே போல தாய் தந்தை அவங்கள நான் எங்கட பராமரிப்புல இருக்கிற டைம்ல பராமரிப்பு செலவுக்கு நம்ம ஜக்காத்தை எடுக்க இயலாது. ஆனா தாய்க்கும் தந்தைக்கும் வேறொரு கடன் இருக்குது, அது இந்த செலவுக்கான கடன் அல்ல. இப்ப பராமரிப்புக்காக வாப்பா விட்டு கடன் எடுக்க வச்சு உமா விட்டு கடன் எடுக்க வச்சு செலவழிச்சு போட்டு அந்த கடன் ஜக்காத்துல கட்டுறது இல்லை. அதெல்லாம வேறொரு கடன் இருக்கேன்னு வைங்களேன். வேறொரு கடன் சொன்னா அவங்க ஏதோ ஒரு காலத்துல வாங்கின கடன், அல்லது அவங்க எங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்ய பேத்து ஒரு காலத்துல எடுத்த கடன், அல்லது அவருடைய பர்சனல் செலவுக்காக அவர் எடுத்த கடன் என்று உமாவுக்கும் வாப்பாவுக்கும் ஒரு கடன் இருந்தால் அப்ப என்ன செய்யலாம், அந்த கடனை நம்ம என்ன செய்யலாம் அடைக்கலாம். அது பிழை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அடைக்கலாம், பிழை இல்லை. அதே போல கணவன் தான் மனைவிக்கு பொறுப்பு. அதே நேரம் மனைவியை வந்து என்ன செய்யலாம், கணவனுடைய அதாவது வறுமை இருந்தால் மனைவி தனது பணத்துல இருந்து என்ன செய்யலாம் கணவனுக்கு ஜக்காத்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் தண்ட பொருளாதாரத்துல இருந்து. ஆனா இப்ப மனைவியோட சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்கறதே கணவன் தான் அப்படின்ற லெவலுக்கு ஆயிட்டு. ஆனா மனைவி ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த வளமை இருந்தா
அதை எடுத்து என்ன செய்யலாம், கணவனுக்கு அவர் தேவை இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யலாம், அது கொடுக்கலாம். அது தனக்கு பயனாக டைரக்ட்லி வரும் என்றது இல்லாம இருக்கணும். உதாரணமா இதை விட்டு கொடுத்தா மறுபடியும் நகை எனக்கு வாங்கி தந்துருவாருன்னா மறாது என்ன, அது வந்து ஜக்காத்தில் அவருடைய தேவைக்காக கொடுக்கிறதா இருக்கணும். திருப்பி எனக்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான ஒரு அம்சமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் அம்சம். எனவே உறவினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறேன்னு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அம்சம். ரைட். இந்த உறவினர்கள் நான் ஏன் அப்படி கொஞ்சம் நீட்டிட்டு போனா, அதுல நிறைய மசாயில் வராயாக்கள் இருக்கு, கிளை பிரச்சனைகள் சுருக்கமா சொல்லிக்கிறேன். ரைட். அடுத்தது நம் ஆபரணங்களிலிருந்து தங்கத்தின் தூய அளவை எவ்வாறு கண்டறிவது? அதுக்கு ஒரு அதாவது அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்குது. ஆனால் அந்த கல்குலேஷனை சொல்றதால ஒரு பிரயோசனம் இல்லை, சரியா? அதனால அந்த கல்குலேஷனை சொல்லலை. பொதுவாக எப்படி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால், அதாவது தூய தங்கத்துக்கு தான் எப்போ ஜக்காத்து கடமை. உதாரணமா நம்ம 85 கிராம் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் நம்ம தூய தங்கத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கறது இல்லை. 22 கேரட்டை தான் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். இப்போ 22 கேரட் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் 85 கிராம் என்று நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த 85 கிராம்ல தூய தங்கம் 85 கிராம் அல்ல, அதுல சொல்ல போனா 81 கிராமோ அல்லது 82 இப்படித்தான் என்ன செய்யாது, குறைஞ்சுதான் அதுல இருக்க போகுது. தூய தங்கம் 85 கிராம் வந்தா தான் என்னது ஜக்காத்து கடமை. நீங்க அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியான ஒரே வழி வந்து அந்த கோல்டு ஹவுஸ்ல கேட்கறதா. அது கேட்டா அவங்க அளந்துட்டு இதுல வந்து என்னது, அதாவது செம்பு எவ்வளவு கலந்திருக்கேன்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க, சிம்பிளா சொல்லிடுவாங்க. அப்ப எனக்கு இவ்வளவு கிராம் தான் அதுல இருக்கு. அவங்க திருப்பி வாங்குற டைம்ல அதை என்ன செய்வாங்க, வாங்குற டைம்ல செய்கூலி சேதாரம் சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அதுல கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதெல்லாம நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதுல வந்து அதாவது கொப்பர் வந்து இவ்வளவு கலந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா அதில் சொல்லிடுவாங்க. எனவே அப்படி ஒரு புரிஞ்சு கொள்றதா நல்லது. இல்லைன்னா 85 கிராம் அது பிரச்சனை இல்லை, ஃபீஸபில்ல போது என்ன சதக்கா, எனவே 85 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமை அப்படின்னு நம்ம அதுலயே நம்ம கொடுத்துடுறது பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ஏன்னா 1 கிராம் 2 கிராம் என்ன செஞ்சிடும் அதுல வந்து, ஏன்னா நம்ம மொத்தமாவே ஒரு 100 கிராம் இருந்தா 2.5 என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு 2.5 கிராம் என்ன செய்யறோம், கொடுக்க போறோம். அதனால அது ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு அம்சம் இல்லை. அப்படி பார்ப்பதாக இருந்தால் மிக சிறப்பு வந்து நம்ம அந்த ஒரு கோல்டு ஹவுஸ்ல கேட்டுறது, அதில் போட்டு இதுல எவ்வளவு இது கறந்துக்கு, இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டுறது மிக நல்லது. ஏன்னா இந்த கால்குலேஷனை நான் நிறைய பயான்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் பார்த்துக்கிறேன். அது எப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்கு என்னது, அது ஒரு மெட்ஸ் பாடமா என்ன செஞ்சிருது போயிருது. அதனால அதை நான் சொல்லல, ஈஸியான ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறாங்க லைட்டா, அது ஒரு அம்சம். ரைட். அடுத்தது வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது லேசா இருக்கிறதா, இதான் வழி. ஆனா தூய தங்கத்துக்கு தான் நீ ஜக்காத்து கொடுக்கணும், விளங்கிட்டா? உதாரணமா வந்து 18 கிராம் சில டைமுகள் அது இருக்கு, அவங்களுக்கு நகை போடணும். அதனால 18 கிராம்ல 24 அதாவது கிராம் எடுத்துக்கிட்டா அதுல 18 என்ன செஞ்சிடும் இதா இருக்கு. மற்ற எல்லாமே வந்து என்ன செம்பாக இருக்கக்கூடிய நகைகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால நீங்க வந்து அதை அவங்கள்ட்ட சொல்லி இதுக்கான இது அமௌண்ட், ஏன்னா சில நேரத்தில் அவங்க 85 கிராம் நினைப்பாங்க. ஆனா 85 கிராம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிறது 78 கிராமுக்கு தான் என்ன செஞ்சிருக்கும். உதாரணத்துக்கான சொல்றேன், அதுல வந்து கோல்டு இருக்கும், மற்ற எல்லாமே மொத்தமா செம்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போய் அது அவங்கள்ட்ட அந்த ஒரு கோல்டு ஹவுஸ்ல கேட்டு அதை எடுத்துக்கொள்றது நல்லது. அல்லது வாங்குற டைம்லயே வந்து சில டைம்ல என்ன நேர்மையானவங்களா இருந்தா இதுல நாங்க இந்த இத்தனை கேரட் போட்டு தானே வாங்கியிருப்போம், அதுல தெளிவா என்ன செஞ்சிருப்பாங்க, அதாவது சொல்லியிருப்பாங்க. இதான் நல்ல வழி. அந்த ஆனா கல்குலேஷன் லேசா உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, அதாவது தூய தங்கத்தை அளக்குவதற்கான என்ன கல்குலேஷன் கேட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் லேசா என்ன செஞ்சிடும், அது கிடைச்சிரும். ஆனா அது கணக்கு படிச்சிருக்கணும், அதான் விஷயம். ஓகே ரைட். அடுத்த கேள்வி ஷேர். இந்த கேள்வியோட வந்து நாம ஒரு லைவ்ல ஒரு பார்ட்டிசிபேட்டுக்கு ஒரு சான்சஸ் கொடுப்போம். ரைட். ஓகே. தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஒரு கேள்வி தான் யாராவது கேட்கலாம். ஓகே இன்ஷால்லா. நீங்களாகவே அட்மிட் பண்ணி கேட்கலாம் கேள்விகள் இருந்தால். இதுல நேரடியா கேட்க விரும்புறவங்க அவங்களோட கேள்விய கேளுங்க. ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் தரோம். ஃபர்ஸ்ட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்கிறேன். அந்த இப்ப தங்கம் ஈக்கிற அளவுல அந்த நிசாபை விட கூட இருந்தா அந்த பாவிக்கிற தங்கத்துக்கு தேவையில்லைன்ற, அப்போ அந்த அமௌண்ட்டை நாங்க ஒரு டெய்லி பாவிக்கிறத கழிச்சிட்டு பேலன்ஸுக்கு பார்க்கணுமா, இல்லாட்டி கொடுக்கும் போது எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணணுமா? அந்த பாவிக்காத தங்கத்துக்கு தானே கொடுக்கணும்ன்ற, அது சரியா? அதான் என்னன்னு சொன்னால், பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு, அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து இருக்குதா இல்லையாண்டு ஒரு கருத்து முரண்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே இருக்குது. அதனால வந்து சில அறிஞர்கள் வந்து அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
இது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷால்லா இது முடிஞ்ச பிறகு ஜக்காத்துடைய அந்த லிங்க்கள் எல்லாத்தையும் இன்ஷால்லா முழுமையாக ஷேர் பண்ணுறோம். அதில் நாங்கள் ஒரு 13-14 நிமிஷம் வந்து ஓமானில் ஒரு ப்ரோக்ராமில் வச்சு அதில் விளங்கப்படுத்தினோம். ஆனால் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு அப்படி என்பதுதான் சரி. தங்கம் வெள்ளிக்கு இஸ்லாம் வந்து ஜக்காத்து சொல்லி இருக்குது. அதனால தங்கம் வெள்ளியில அணியக்கூடிய நகையும் வரும், அதுக்கு ஜக்காத்து உண்டு என்பதுதான் மிக 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 சரியான விஷயம். அதனால அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு புரிஞ்சு கொள்றதுக்கு பலவிதமான கோணங்கள் என்ன செய்து இருக்குது. அதுல ஒரே ஒரு கோணத்தை மட்டும் சொல்றேன், என்னன்னா அணியக்கூடிய நகைன்ற என்ன இடத்துக்கு ஒரு வரைவிலக்கணமே சொல்ல இயலாது. வருஷத்துக்கு ஒரு முறை அணிஞ்சிட்டு வச்சுட்டாங்கன்னா அது நகையா, அல்லது வளமையா அணியக்கூடிய நகையாக இருந்தா தான் அந்த அணியக்கூடிய நகையா. மாற்றி மாற்றி ஏன்னா வளமையா அணிகிறேன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு 20 பவுன் 10 பவுன் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா சொல்லலாம். இது அல்லாம 100 பவுண்ட் வச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க, 200 பவுண்ட் வச்சு இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா நகை அணிய நகைன்ற நியத்துல தான் என்ன செய்வாங்க. அப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து அப்படின்னா ஜக்காத்து இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அதனால அணியக்கூடிய நகைன்றதுக்கு வரைவிலக்கணம் உண்டு, என்ன அதுல சரியா என்ன செய்யாது, வராது. அப்படியே வரைவிலக்கணம் சொல்றதாய் தான் இப்ப போட்டுட்டு இருக்கிற நகையை போட்டுக்கிறீங்களாக இருந்தா வீட்டுக்குள்ள வந்தா கலட்டிட்டு வெளியே போற டைம்ல எல்லாம் அது போடுறதாய் சொல்லலாம். அதனால அணியக்கூடிய நகைன்றதுக்கான சரியான வரைவிலக்கணங்கள் கூட இல்லை. எல்லா தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து உண்டு என்கின்ற அடிப்படையில அது அணிவதாக இருந்தாலும் சரி அணியாததாக இருந்தாலும் சரி அதுக்கு ஜக்காத்து என்ன கடமை, அதுல சந்தேகம் இல்லை. அதனால இங்க தங்கம் வெள்ளிக்கு கணக்கு பார்க்குற டைம் சேர்த்து பார்க்கணும். ஆனா எப்பயுமே மனைவிட ஜக்காத்து வேற, கணவனுடைய ஜக்காத்து வேற, மகளுடைய ஜக்காத்து வேற. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா, அதாவது கணவனே என்ன செஞ்சிடறாரு, எல்லாத்தையும் பொறுப்படுத்துறாரு. வீட்டுல யார் பொறுப்பாளரோ அவர் மனைவிக்கு எத்தனை 100 பவுன் நகைக்கா, ரைட் ஓகே, அதுல 2.5 பவுன் நான் ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தால ஜக்காத்து கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு குடும்பத்து உறவுகளுக்கு கொடுக்குறது நல்லதுன்னு மனைவி அதே பணத்தை வாங்கி குடும்பத்துக்கும் கொடுத்துட்றாரு. எப்படி டபுள் லாபமா பேத்துறது, விளங்கிட்டா? ஜக்காத்தும் கொடுக்கல, இதை பணத்தை எடுத்து அவங்களோட குடும்பத்துக்கு என்ன செஞ்சிடறது, திருப்பியும் கொடுத்துறது. இப்படி ஒன்று இல்லை. அவர்களுடைய பணத்துல ஜக்காத்து, கணவன் கணவனுடைய அமௌண்ட்டை தான் என்ன செய்யணும், ஜக்காத்துக்கு பார்க்கணும். மனைவியுடைய அமௌண்ட்டை தனியா பார்க்கணும். கணவனுடைய அமௌண்ட்டை தனியா பார்க்கணும். சில பொழுதுகள்ல மனைவியுடைய அமௌண்ட்ல ஜக்காத்து கடமையாயிரும், கணவனுடைய அமௌண்ட்ல ஜக்காத்து கடமை ஆகாது. அதனால இது நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். ஆனால் அப்படி பார்க்கிற டைம்ல வந்து அணிகின்ற நகைகளுக்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். கணவன் மனைவியோட நகைக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதெல்லாம் இல்லை, கொடுக்கலாம். ஆனா அவங்க தான் அடிப்படையில் அதை பத்தி யோசிக்கணும், செலவழிக்கணும். அவங்க தான் குற்றவாளி, எல்லாம் செய்யாது விட்டா. கணவன் விரும்பி ஓகே நான் இதுக்கு சொன்னா அவங்களுக்கு அந்த ஜக்காத்து கொடுக்குறேன், ஜக்காத் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதுதான் என்ன சுருக்கமான விஷயம். அணுகின்ற நகைகளின் சேர்த்து என்ன செய்யணும். எல்லாத்துக்குமே வந்து இங்க பேசுறாங்களா வேற எங்கேயா பேசுறாங்களா? ஓகே, சகோதரர் வந்து மியூட் பண்ணா பேசுகிறாரு, கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி லைவ்கள்ல பாத்துக்கங்க. சரி சரி, அடுத்த கேள்வி. வேற யாராவது அடுத்த கேள்விகள்? வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த மனைவிட நீங்க சொன்னீங்க மனைவிட ஜக்காத் வந்து ஹஸ்பண்ட்க்கு கடமை இல்லைன்ற மாதிரி. மனைவி எந்த வேலையும் செய்யாத பட்சத்துல அவங்க எப்படியான சிச்சுவேஷன்ல அவங்க அதை கொடுப்பாங்க? அதே நேரம் அதை ஒரு முறை கொடுத்தா போதுமா, இல்லாட்டி தங்கத்துக்கு அப்படி ஒரு இது முரண்பாடு மீக்குது, அதையும் கொஞ்சம். ஓகே இன்ஷா அல்லாஹ். அதாவது ஜக்காத்து கடமையாகிறதே பணம் இருக்க போய்தான், சொத்து இருக்க போய்தான் என்ன செய்யுது, ஜக்காத்து கடமையாகுது. அப்ப எப்படி வந்து எதுலேருந்து கொடுப்பாங்க நம்ம எப்படி கேட்கறது, யோசிச்சு பாருங்க. எங்கள்கிட்ட ஒரு சொத்து ஒன்று இருக்க போய் தான் 40 ஆடு இருக்க போய் தான் ஒரு ஆடு என்ன செய்யுது, ஜக்காத்து கடமையாகுது. ஒரு புதையல் கிடைக்க போய் தான் அதில் 5 2 கொடுக்கணும் கடமையாகுது. நகை இருக்க போய் தான் கடமையாகுது. அப்படின்னா அந்த நகையில தான் ஜக்காத்து கடமை. இஸ்லாம் அசல்ல சொன்னதண்ட எதுல கடமையாகுது அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். 100 பவுண்ட் இருக்குதா, அந்த 100 பவுண்ட்ல தான் ஜக்காத்து கடமை. அதுல இருந்து 2.5 பவுன் என்ன செய்யணும், கொடுக்கணும் என்பதுதான். ஆனா நிறைய பேர் வந்து அந்த வழியை உணராம என்ன செஞ்சிடறாங்கன்னா வேற வேற பணத்தால கொடுத்துறதுனால அந்த வழி விளங்குறது இல்லை. 100 பவுண்டரிக்கு தான் 2.5 பவுன் தூக்கி என்ன செஞ்சிடணும், கொடுத்துரும். 100 கிராமுக்கு தான் 2.5 கிராம் என்ன செஞ்சிடணும் ஜக்காத். அந்த பொருளையும் தான் எடுத்து வைக்கணும், அந்த பொருள் இருந்து தான் அவங்க எடுத்து வைக்கணும். ஸோ அவங்கள்ட்ட பணம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அது எப்படி விற்கிறது என்ற ஒரு யோசனை தான் இருக்குமே தவிர, அல்லது வேற ஒரு சேவிங்க்கு வச்சுக்கிறதா இருக்குமே தவிர, ஹுஸ்மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய சொத்திலிருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க என்று சொல்லித்தான் என்ன செய்யுது குர்ஆன் வசனம் சொல்லி. அதனால ஜக்காத்து அவங்கள்ட்ட நகை இருக்கின்றா அந்த பணம் இருக்கின்ற அர்த்தம், நகை இருக்கின்றா அந்த பணம் இருக்கின்ற அர்த்தம். அந்த நகையை தான் அவங்க என்ன செய்யணும், ஜக்காத்தா கொடுக்கணும். ஓகே, சில டைம்ல வந்து
அந்த நகை வந்து என்ன அன்றைக்கு மார்க்கெட்ல மிகவும் குறைந்த ரேட்டுக்கு அதை என்ன செஞ்சுக்கு மாறிக்கும், அல்லது குறிப்பிட்ட டிசைனை வந்து நமக்கு என்ன செய்யலும் பிரேக் பண்ணா அந்த பெருமதியெல்லாம் என்ன செஞ்சிடும், உடைஞ்சிரும் என்கின்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், வேறொரு பணத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்கலாம். வேறொரு பணத்திலிருந்து அவர் ஜக்காத்து கொடுக்கலாம், எடுத்து சரி கணவன்ட்ட நீங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது இவங்களோட வேறொரு சேமிப்புலேருந்து என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா எதுலையுமே இல்லாத ஒரு கட்டம் இருக்குமா இருந்தால் அவங்க வித்தாவது என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார்கள் என்று இல்லாது விட்ட என்றிருந்தாலே தவிர. உதாரணமாக இப்போ ஒரு பவுன் வந்து நம்ம அவங்க எடுத்த டைம்ல 2 லட்சம், இப்போ வந்து ஒரு 1.5 என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு ஆகப்பெரிய ஒரு இறுக்கத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறப்ப வித்த ஒரு 50,000 என்ன அவங்க நஷ்டப்பட வேண்டி வரும்னா அப்ப மட்டும் ஜக்காத்தை அவங்க தள்ளி போடலாம். ஏன்னா கொடுப்பதுக்கு பணமும் இல்லை, விற்கிற சூழ்நிலையும் இல்லைண்டா அப்ப ஜக்காத்தை என்ன செய்யலாம், அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட்டு அவர் என்ன செய்யலாம்டா 2 வருஷத்துக்குரிய ஜக்காத்தை சேர்த்து என்ன செய்யணும், அவர் கொடுக்க வேண்டி வரும். இதான் நாங்க சுருக்கம். அடுத்தது வருடா வருடம் கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்து ஆகணும். வருடா வருடம் ஜக்காத்து கொடுத்தான்னு உலகத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள்ல யாருமே இதுக்கு மாற்று கருத்து என்ன செய்யல, சலப்புகள்ல யாருமே சொல்லவும் இல்லை, அதுக்கு பின்னால வந்த அறிஞர்களும் யாரும் சொல்லவும் இல்லை. விளங்கிட்டா? எனவே அது கட்டாயம் வருடா வருடம் என்ன செய்ய, எப்படி நம்ம ஃபித்ர் வருடா வருடம் கொடுக்குறோமோ, எப்படி நம்ம வந்து என்ன உதுகியா வருடா வருடம் நம்ம செய்யறோமோ, எப்படி வருடா வருடம் நோன்பு பிடிக்கிறோமோ, அப்படி எல்லாமே வருடா வருடம் என்ன செய்யணும், செய்யற மாதிரியான உள்ள விஷயங்கள் இதுலயும் என்ன செய்யணும், கட்டாயம் வருடா வருடம் என்ன செஞ்சணும், அந்த ஜக்காத்து கொடுத்தே ஆகணும். சிலர் கேட்பாங்கன்னா அப்படியே போனா நகை குறைஞ்சி இல்லாம போய் திரும்ப 10.5 பவுன் கீழே குறையாது. விளங்கிட்டா? 10.5 பவுனோட என்ன செஞ்சிடும், அது நின்று. அது அந்த 10.5 பவுன் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு 100 கிராம் இருக்குது, இந்த அவர் வந்து 2.5 கிராம் கொடுக்குறாரு, சரியா? 2.5 கிராம் 2.5 கொடுத்து 85 கிராமோட நின்று, சரியா? 84 கிராம் ஆகிற டைம்ல நின்று, அதுக்கு மேல எல்லாம் என்ன செய்யாது, அது குறையாது. அது மாதிரி தான் அது. ஹைரன், அடுத்த இதுவும் கேள்விகள் இருந்தா இல்லாட்டி நாங்க இந்த இதில் உள்ளதை வாசிச்சிருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம், சொல்லுங்க ஷேக் ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும், கேக்குதா ஷேக்? சொல்லுங்க சார். ஷேக் இப்போ வந்து இப்போ எனக்கு இந்த வருஷத்துக்கான ஜக்காத் நான் கொடுத்துறேன் ஷேக். இன்ஷால்லா Okay. அடுத்த வருஷத்துக்கான ஜக்காத் எனக்கு வந்து அந்த அந்த ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி நான் வஃபாத் ஆயிட்டேன் தான். ம், என்னுடைய நகையினுடைய ஜக்காத்தினுடைய சட்டம் என்ன ஷேக் ஆக்சுவலி? பரக்கல்லாஹு ஃபீக். அதாவது இதுக்கு சொல்றது வந்து ஒருவருடைய முல்க், அதாவது அவர் சொந்தத்துக்குள்ள வாரதுன்றது. உதாரணமாக ஒருத்தர் வந்து 11 மாசம் ஆகிட்டு ஒரு பொருள்ல ஜக்காத்து 11 மாசம் ஆகிட்டு இன்னும் 12வது மாசம் ஆகினா அதுல ஜக்காத் என்ன செஞ்சிடும், கடமை ஆகிடும். அதற்குள்ள அவர் என்ன செஞ்சிடறாருன்னா எடுத்து ஒரு ஆளுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாரு, அன்பளிப்பா கொடுத்துறாருன்னா மறுபடியும் அந்த அன்பளிப்பு வாங்கினவர் வந்து ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு என்ன செய்யணும், அதுல கணக்கு. இந்த 11 மாசத்தோட என்ன செய்யாது, அதை என்ன செஞ்சிடாது, சேர்ந்து வராது. அதே போல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா இந்த இப்படி ஜக்காத்து, அதாவது இந்த 11 மாசம் இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து 11 மாசமும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற சந்தர்ப்பம் அடுத்தவருக்கு வித்துடுறாரு. அடுத்தவர் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறது லிஸ்ட் என்ன பண்றது இல்லை, அவர் வந்து புதுசா என்ன பண்ண, அதாவது ஆரம்பிக்கணும். இவருடைய கால்குலேஷன்ல அவர் கண்டினியூ பண்றது இல்லை. அதே போல வந்து மகள் திருமணம் முடிக்கிறார், ஏன்னாட்ட அந்த நகை இருக்குது, அவங்க 11ஆம் மாசம் திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம நகையை கொண்டு போய் இந்த இருந்து உனக்கு சொந்தம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும், அதை கணக்கு பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒருவர் மரணித்து விட்டால் 11ஆம் மாசத்துல அவர் மௌத்தாகிட்டாரு அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு மீராதா பேத்திரும், அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்வாங்க, அந்த ஜக்காத்தை என்ன செய்வாங்க, கணக்குல எடுப்பாங்க. இதான் முறை. அதாவது சொந்தம் மாறிவிட்டால், உரிமை மாறிவிட்டால், அது எந்த அடிப்படையில மாறினாலும் சரி, அவர் மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்வாரு, அவருக்குரிய உரிமை கீழ இருந்து 12 மாசங்களை கணக்கு பார்ப்பார். அதான் சுருக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க. நம்ம ஒரு மனிதர் வந்து தன்னோட மகளுடைய நிக்கா பண்றதுக்காக ஒரு காலி பிளாட், ஒரு எம்டி பிளாட்டை வாங்கி போட்டிருக்காரு. போட்டுட்டு அதை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கட்டும், விலை ஏறினா வித்துட்டு நம்ம மகளுடைய நிக்கா வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? அதாவது விற்பனைக்காக என்று சொல்லி ஒருவர் வந்து ஒரு நிலத்தை எடுத்துட்டாரு அப்படி என்று சொன்னால், விற்பனைக்காக, நோக்கங்கள் வேற, என்ன இலக்காக இருந்தாலும் சரி, விற்பனைக்காக என்று சொல்லி ஒருவர் நிலத்தை எடுத்து விட்டால் அது வியாபாரத்துக்குள்ள வந்துடும், வியாபார பொருட்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், அது வந்துடும். எனவே அவர் கட்டாயம் அதுக்கு ஜக்காத் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் இந்த ஜக்காத் வந்து அவர் வந்து தொடர்ந்து விற்பனை செய்யக்கூடிய கண்டினியூட்டியில் இருக்கக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வருடா வருடம் என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும். உதாரணமாக ஒரு நிலத்தை வாங்கி போட்டுட்டார், அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு. அப்ப அவர் வந்து எப்போ விலை வருதோ வித்துக்கண்டே என்ன செய்வார், இருப்பாரு, அவர் எடுப்பாரு கொடுப்பாரு. ஆனா இது அப்படி இல்லை. இப்ப நீங்க செஞ்சு அந்த சொல்லக்கூடிய உதாரணம் வந்து என்னன்னா, அவர் அது ஒன்றை வாங்கி போட்டிக்கிறாரு, அதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வித்துட்டு என்ன அதுக்கு ஒரு திருமணத்துக்குரிய செலவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்றைக்கு அதை விற்கிறாரோ அன்றைக்கு ஒரு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டு என்ன அதை அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதான் சுருக்கம்.
ஓகே, நாம வாட்ஸ்அப்ல ரிசீவ் பண்ண கேள்விக்கு போவோம். இப்ப ஓகே இன்ஷா அல்லாஹ். சிறுநீரக செயலிழப்பு போன்ற தேவையுள்ள அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு சகாத் பணத்தை கொடுக்கலாமா? ஓகே, அது எத்தனாவது கேள்வி? அது 7வது கேள்வி. 7வது கேள்வியா? ரைட். அதாவது 7வது அத இந்த ஓகே, அதாவது இதுல என்னன்னு சொன்னால் சத்திர சிகிச்சை அல்லது என்ன இந்த மாதிரியான ஒரு என்னது மருத்துவ செலவுகளுக்கு கொடுக்கலாமாண்டா இதுல 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று மருத்துவ வசதி, ஒன்று அந்த மருத்துவ தேவை. மருத்துவ வசதி என்றா நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் செய்வேன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யறது, பெரிய ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுத்து அதை எடுக்கிறது. அல்லது நான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்காதுன்னு சொல்லி வேறொரு ஹை லெவலில் உள்ள நல்ல ஒரு ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலை தேடி போகிறது. இதற்காக கொடுத்தலுக்கு ஜக்காத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. ஆனால் மருத்துவ தேவை, அவருக்கு வந்து ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியது, அது கிட்னி அரிக்கலாம், ஹார்ட் ஆயிருக்கலாம், இந்த போன்ற விஷயங்களாக இருக்கலாம், இதெல்லாம் மருத்துவ தேவை. இதுக்கு தாராளமாக என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். இதுல அதாவது சொல்ல போனால் அவர் இந்த உன்றவர் குடிக்கிறதை விட அவருக்கு என்ன அடிப்படை தேவை அதிகமா இருக்கு. எல்லாரும் என்ன யோசிக்கிறேன்னா 60 லட்சம் ஒரேடியா என்ன செஞ்சிருது போயிருது என்ற ஒரு இதுதான். ஜக்காத்து என்றது என்னது, தேவையுடைய ஒரு கடமை. அதுலயும் குறிப்பாக வந்து இது போன்ற தேவையுடையவர்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும், நம்ம ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அதனால அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதில் என்ன சொல்லப்போனால் பிரச்சனை இல்லை என்றதில் தாராளமாக என்ன செய்யலாம், அவர்களுக்கு கொடுக்கலாம். மார்க்க அடிப்படை தேவையுடையவர்கள் அது வருவாங்க. மருத்துவ வசதிக்காக அல்ல, மருத்துவ தேவைக்காக. சரியா? வசதி அப்படின்றதுக்கும் தேவை, ஒருவர் படிக்கிறதுக்காக கொடுக்கறதும் எங்க படிக்கணும்ன்றதுக்காக கொடுக்கறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படை தேவை எவ்வளவு பெரிய அமௌண்ட் அடைஞ்சாலும் சரி அவர்களுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்து தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அடுத்த கேள்வி விஷயம், can we give our zakat money for masjid renovation? அதாவது பள்ளி புனர் நிர்மாணங்களுக்கு கொடுக்கறத, அதாவது இந்த பள்ளிகளை வந்து புனருஸ்தாபனம் செய்வதற்காக ஜக்காத்து கொடுத்தல் மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிகள் மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றுடைய சேவைக்காக என்ன செய்யலாது, பணம் கொடுக்க முடியாது. அதாவது பள்ளியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், அனாதை இல்லங்களாக இருக்கலாம், முதியோர் இல்லங்களாக இருக்கலாம், அவர்களுடைய சேவைக்காக என்ன செய்யலாது, ஜக்காத்து கொடுக்க இயலாது. முதியோருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், அவர் கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கிறாரு, அவர் தேவையுடைய முதியோருக்கு போய் ஜக்காத்தை கொடுக்கலாம். முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தா அது முதியோர்களுக்கு போய் சேரும்னு சொல்ல, முதியோர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு போய் சேரும். உதாரணமா அந்த பில்டிங்குக்கு போய் சொல்லலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்க பணம் கட்ட வாய்ப்பு இருக்குது, அல்லது அங்குள்ளவர்களுக்கு சேலரி கொடுக்கலாம், சில பொழுது இவர்களுக்கு என்ன செய்யலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம். இது போன்ற தேவைகளை அவங்க நிறைவேற்றுவாங்க தான். ஆனா அது டைரக்ட்லி இஸ்லாம் சொல்ல வட்டத்துக்குள்ள வராது. முதியோர் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் அவர் வறுமையில இருந்தா அவருக்கு என்ன செய்யலாம், அதாவது ஜக்காத்து கொடுக்கலாம். அந்த முதியோர் இல்லங்கள் எல்லாரும் வறுமையில் உள்ளவங்க இல்ல, வறுமை இல்லாம நல்ல வசதியோடு உள்ளவர்களும் பிள்ளைகளை முதியோர்களை கொண்டு வந்து அங்க போட்டு செலவழிக்கிறாங்க. சிலர் வந்து ஒதுக்கி போடுறாங்க, சிலர் வந்து விரும்பி ஒத்துக்கொண்டு எனக்கு வேறு வழி இல்லைன்றதுனால எங்கேயாவது கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்பதனால முதியோர் இல்லத்துல விட்டு போட்டு கடுமையாக செலவழிச்சு கவனிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்யும், அந்த ஜக்காத்து போகும். எனவே ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அனாதைக்கு, அனாதை இல்லத்துக்கு நம்ம என்ன செய்யலாது, அனாதைகளுக்கு ஜக்காத்து கடமை இஸ்லாம் எங்கேயும் என்ன சொல்லல. அந்த அனாதையை பொறுப்பெடுத்த ஒருத்தர் அதுல கொண்டு போட்டிருப்பாரு அனாதை இல்லத்துல, அவர் மிகப்பெரிய வசதிக்காரராக இருப்பார், அவருக்கு எல்லா விதமான பொருளாதாரமும் விட்டு இருக்கும், அவர் நிறைய செலவழிச்சுக்கணும் இருப்பாரு. அந்த அனாதைக்கும் சேர்த்து என்ன செய்ய போகுது, அங்க ஜக்காத்து போகுது. இன்னும் சொல்ல போனா அது ஜக்காத்து மட்டும் போறது இல்லை, வேற வேற விஷயங்கள் எல்லாம், அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுக்கெல்லாம் இந்த அனாதையிட பேரால என்ன செஞ்சிடும், அது அவங்களுக்கு எல்லாம் போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அனாதைனா அனாதையிட கையில கொடுக்கணும், அல்லது அவருக்கு பொறுப்பாளர் கையில் என்ன செய்யணும். இந்த அனாதை இல்லத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு முழுமையான கபாலத்தில் உள்ளவர்கள் அல்ல, விளங்கிட்டா? எனவே யார் அந்த அனாதைகளை கபாலத் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், அவர் என்ன செய்வார், செலவழிப்பார், அவங்க சின்னவர்களாக இருந்தா. அதே போலதான் விதவைகளுடைய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி வீடுகளுக்காக நாங்க உதவி பண்றோம் ஒரு நிறுவனம் என்ன செஞ்சிடும், உருவாகிடும். அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க என்ன செஞ்சிடும், ஒரு 100 மெஷினை வாங்கி ஊர்ல 2-3 ஏழைகள் தச்சு கண்டிருப்பாங்க, நல்லா தச்சு நல்ல வருமானமா இருக்கேன், விதவைகளுக்கு உதவ போறேன்னு சொல்லி 1 லட்சம் அந்த ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் மெஷினை கொடுத்த உடனே எல்லாரும் தைக்க ஆரம்பிச்சு இருக்கிற 4 பேருக்கும் தொழில் இல்லாம என்ன செஞ்சிரு போகக்கூடிய நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. அதனால மெஷின் வாங்கி கொடுக்கறது, வண்டி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சேவை நிறுவனங்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுக்கலாம், ஜக்காத்தை கலெக்ட் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க போய் ஜக்காத்தாக தேவையை கொண்டு போய் கொடுப்பாங்க, நேர்மையா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் 90% ஜக்காத் கலெக்ட் பண்ணக்கூடியவர்கள் அநியாயம் செய்யறாங்க இடத்துல சந்தேகமே இல்லை. 90% ஜக்காத்து கலெக்ட் பண்ணக்கூடியவர்கள் அதை சரியான முறையில் 10% சில நல்ல மக்கள் என்ன அதை பொறுப்போடு செலவழிக்கிறார்கள். 90% இதுல ஒரு கஞ்சத்தனத்தோட அநியாயம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் செயல்படுகிறார். அடுத்தவர்களுடைய பணத்துல கஞ்சத்தனம் காட்டுவாங்க.
அதுல இருந்து ஒரு ஏழை கேட்கிற டைம்ல கூட அவனை பத்தி 1000 விசாரிச்சு அவனை தோண்டி துருவி அவன மானத்தை வாங்கி அவனை லிஸ்ட்ல போட்டு போர்ட்ல போட்டு அவமானப்படுத்தி ஜக்காத்து கொடுக்கிறவர்கள் தான் அதிகம். தங்களுடைய நிறுவனத்துக்கு அடுத்த வருடம் அதிகமான ஜக்காத்து வர வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்வாங்க, வேலைகளை என்ன செய்வாங்க, நிறைய பார்ப்பார்கள். அதனால மிச்ச கவனமா ஜக்காத் கலெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுங்க. அதல்லாம சேவை நிறுவனங்கள், பள்ளி வாயில்கள், மதரசா இவைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு முடியாது. தேவை என்று அல்லாஹ் தஆலா கூட்டத்தில் காட்டுறான். அதுல ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள் வரும். வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லப்பட்டது அங்கு வந்து ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை மட்டும்தான் நினைக்கும். அது குறிக்கும். இன்னும் 1-2 விஷயத்துல அறிஞர்கள் கருத்து முரண்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதுல ராஜ் வந்து இந்த யுத்தம் செய்வதான் குறிக்கும். அதுல கருத்து முரண்பட்டதும் என்னடா, கல்விக்காக கொடுக்கலாமா, பெண்களுடைய ஹஜ்ஜுக்காக கொடுக்கலாமான்றது மட்டும்தான். என்ன 2 ஃபீ சபீல் வாரதுனால இவங்க சொல்ற கருத்து முரண்பாடதும் என்ன செய்யல இருக்கல. அதனால சேவை நிறுவனங்களுக்கு கண்டு என்னுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுத்து விட கூடாது. ஹைரன், அது பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி ஒரு வாய்ஸ் மூலமான ஒரு கேள்வி. வாட்ஸ்அப்ல நாங்க ரிசீவ் பண்ண வாய்ஸ் மூலமாக. இல்ல, இதுல வந்து ஒரு 10 கேள்வியை முடிச்சிருவோமா? ஓகே ஓகே. அடுத்த கேள்வி. குறித்த தினத்தில் நகை, பவுன்களும் தேவைக்குள்ள காசும் இந்த மாத சம்பள வரவை சேர்த்து நிசாப் அளவை 10.5 பவுன் தங்க பெறுமதியை அடைகின்றது. அதிலிருந்து ஒரு வருடத்தில் அதேபோல் மாத சம்பளத்துடன் சேர்த்து நிசாபை உள்ளது. இப்போது சகாத் இனமையான இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம் தானே? இது மாதிரி ஒரு கேள்வி தானது. இதே மாதிரி ஒரு கேள்வி. ஓ, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டோம். ஓகே. அடுத்த கேள்வி, சமூக சேவை நிறுவனங்கள் தங்களுடைய திட்டங்களுக்காக சகாத் பெறுவதற்கு தெளிவை தரவும். அதே இப்ப நம்ம சொல்லிட்டோம் தானே? சகாத்தை குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக கொடுக்க முடியுமா? ஜக்காத்தை குறிப்பிட்ட, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோமே. ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்கலாம். ஜக்காத்தை வந்து நம்ம முற்படுத்தி கொடுக்க நம்ம பதில் சொன்னோம். அந்த வருடம் என்ற அளவு கேட்டார் ஒரு பிரதர், அதுல நம்ம பதில் சொன்னோம். எனக்கு ஒரு செட் நகைகளுக்கான சகாத் தேதி மார்ச் மாத இறுதியில் உள்ளது. மற்றொரு செட் நகைகளுக்கான சகாத் ஆகஸ்ட் மாத இறுதியில் உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்க வேண்டிய சகாத்தை முன்னதாக மார்ச் மாதத்துடன் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க முடியுமா? அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். அதாவது முற்படுத்தி இந்த மாதத்தோட சேர்த்து ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை சேர்த்து கொடுக்கலாம் என்று அந்த ஆரம்ப கேள்வியில பதில் வந்த சகோதரர் அதை பாத்துக்கினா சரி, இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, அவசர மருத்துவர்களுக்காக நிதி உதவி தேவைப்படும் என்று மாமனார் மகனுக்கு சகாத்தை கொடுக்க முடியுமா? தாராளம். அந்த உறவினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா என்ற பகுதியில் நம்ம சொன்னது மாதிரி அவங்களுக்குள்ள, அதாவது மருமகன், மனைவியே கணவன் ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்ற தனக்கு பிரயோசனமாக திரும்பி வரக்கூடிய விஷயமாக இருந்தாலே தவிர மற்றபடி மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்கின்ற பட்சத்துல மாமா, மாமி போன்றவர்கள் மருமகனுக்கோ மருமகளுக்கோ அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனா தேவை என்னன்னு பார்த்துக்கணும். கார் வாங்குறது ஜக்காத்து கொடுக்குற, அவங்கள என்ன ஒரு வசதிக்காக ஜக்காத்து கொடுக்குற அந்த மாதிரிக்காம தேவைக்காக, அவங்களோட அடிப்படை தேவை ஒன்றுக்காக ஜக்காத்து கொடுக்குறா இருந்தா கொடுக்கலாம், பிழை இல்லை. அடுத்த வாய்ஸ்ல ஒரு கேள்வி வந்து இது, அதை ப்ளே பண்ணவா? சொல்லுங்க, ப்ளே பண்ணிடுங்க. அப்ப இப்படி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆள் பனிசா, அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் மலை மறைங்களா? அந்த இது என்னன்னு சொன்னா, அந்த ஜகாத் சம்பந்தமான ஒரு இதோண்டு போகுதான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று போகுது. அதுல எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க. ஜகாத் கொடுக்கணும் தானே நாம இப்ப கால்குலேட் பண்ணி எடுக்கணும், சொல்லுங்களேன். ஒரு 50,000 ரூபா வருதுன்னு சொல்லி அதை வந்து இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க தானே, நம்ம ஃபேமிலிக்குள்ள மிச்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்க்குள்ள வந்து நாம அதை கொடுக்கலாமா? கொடுத்தா ஜக்காத்துக்குள்ள சேரும். அது இப்ப ஜக்காத் பெற தகுதியுடையவங்கன்ற நிலைமையில இருப்பாங்க தானே, அவங்களுக்கு நம்ம அப்படியான நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் கொடுத்தான்னு சொன்னா ஜக்காத்துக்குள்ள போகுமா சதக்காக்குள்ள போகுமா? அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அடுத்தது வந்து இன்னும் ஒன்று, இப்ப நம்ம சொல்லுங்களேன், இப்ப ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ப்ராப்பர்ட்டி மீது இருக்கிற காட்டு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் தானே. அப்போ வந்து
இப்போ சொல்லுங்களேன், இப்போ வயல்ல ஒரு வீடு இவ்வளவு அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ அதை நாம வாங்கும் அதோட வெளிவு வந்து எப்படி நாம கணக்கு பார்க்குற இப்போத்தைய வெளிவை நாம மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்க்கணுமா, நாம வாங்கின விலையில இருந்து பார்க்கணுமா? அந்த 2 பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அதாவது அந்த முதலாவது கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். உறுப்பினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது, அதுல தேவையுடையவர்கள் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். அது சதக்காவா ஜக்காத்தான்னா நம்ம நியத்தை பொறுத்து உள்ளது. நம்ம ஜக்காத்துல இருந்து கொடுக்கணும் நியத்தோட கொடுத்தோம்னா அது ஜக்காத். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். சதக்கால இருந்து கொடுக்கணுமாக இருந்தால் என்ன அது சதக்கா இதாக என்ன செய்யும், அது எரிக்கும். இந்த அடுத்தது என்ன, அவங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா வெளியூல வந்து ஜக்காத்தை நம்ம கொடுக்கறது அப்படின்றது. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து யாருக்குமே ஜக்காத்து மூலம் நஷ்டம் அடைகிறதுக்கான வழிகள் என்ன செய்யல, சொல்லல. இதுக்கு நேரடியா எந்த செய்தியும் இல்லாது விட்டாலும் கூட இப்போ நம்ம வந்து இந்த விலைக்கு 100% இப்ப கொடுத்தா இந்த விலை எங்களுக்கு 100% கிடைக்கும் என்ற ஒரு வெளிவாக அது இருக்குமாக இருந்தால் அப்ப நம்ம கட்டாயம் வந்து அந்த விலையில தான் என்ன செய்யணும், ஜக்காத்து கட்டணும். உதாரணமா நம்ம வந்து ஒரு 80 லட்சத்துக்கு ஒரு நிலம் வாங்குறோம்னு வைங்களேன். உதாரணமா 100 லட்சத்துக்கு நம்ம விற்க போறோம். இந்த 100 லட்சத்துக்கு விற்கிறன்றது எனக்கு ஜக்காத்து கடமையாகிற அந்த நேரம் வந்து எனக்கு வந்து அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது 100 லட்சத்துக்கு தான் என்ன செய்யும் போகும். அல்ல வியாபார பொருட்கள் இருக்குது, இப்போ எனக்கு ஜக்காத்து ஒரு வருஷத்துல அதுல கடமையாகுது. அப்படி சந்தர்ப்பத்தில் எனக்கு கன்ஃபார்மாக 100% தெரியும் இது வந்து அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த வெளிவுக்கு அது கட்டாயம் போயே ஆகும், அவ்வளவு பெருமதியானது அப்படி என்கின்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தால் அதுக்கு தான் அவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் இப்போ உள்ள மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன்ல எல்லா விஷயங்களையும் அப்படி தீர்மானிக்க இயலாது. அந்த மாதிரி கட்டத்துல அதுல அவருக்கு வந்து எது கன்ஃபார்மாக போற விலையாக இருக்குமோ அதோட ஒரு அளவு ஒன்று இருக்கும். வாங்கினது 80 அந்த 80க்கு அவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது கன்ஃபார்ம். ஆனா 90க்கு கன்ஃபார்மா போகும், 100 சந்தேகம் போகலாம், போகாமலும் இருக்கலாம்டா. 90 அந்த கன்ஃபார்மா போற அந்த எல்லை இருக்குது, அதுல அவர் என்ன செய்யணும், அதுல ஜக்காத் அவர் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இதுதான் மிக சரியானது. அதாவது எங்களுக்கு உறுதியான விலை இந்த இதுல தான் போகும் என்பதுல எங்களுக்கு அந்த 100% உறுதியை நான் சொல்றது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு அப்பால எங்களுக்கு அந்த மார்க்கெட் இது தெரியும். அப்போ அதுல தான் போகும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் அந்த குறிப்பிட்ட இதுக்கு தான் கொடுக்கணும். எனவே வாங்கின விலையும் அல்ல, விற்ற விலையும் அல்ல, விற்கக்கூடிய விலையும் அல்ல, அதை எது உறுதியான இதோ அதுக்கு தான் கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினமோ அந்த அமௌண்டோட ஜக்காத்தை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்க வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு கேள்வி. ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் போட்டு பணம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதை வந்து அதுல இருந்து லாபம் தர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் லாபமும் தரல, முதலும் தரமாட்டாரு. இப்படியே இழுத்துட்டு போய் ஆள் பார்த்து கேட்டாலும் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுக்குறதுக்கு இல்லை. அவருக்கு கொடுக்குற வசதிகள் வாய்ப்பு இருந்தாலும் தரமாட்டேங்கிறாரு. இதை வந்து ஜக்காத்துல கழிச்சு விடலாமா? அதாவது இன்னொருத்தர் வந்து தன்னுடைய சூழ்நிலை வந்து இந்த கொரோனா மாதிரி டயத்துல அவர் வந்து ரொம்ப மோசமாயி பிசினஸ்லாம் நொடிச்சு போயிருச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை, இப்போ வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல, இது இபி பில்லு கூட கட்ட முடியல, எனக்கு வந்து நீங்கள் கொடுங்க கடனா, ஆனால் ஜக்காத்து வேணாம், நான் வந்து அதை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம்லாம் போட்டு கடனை வாங்கிட்டு அவரும் திருப்பி தரல. இதை எப்படி செய்யலாம்? அதாவது சொல்றீங்க என்னடா, கடனாக வாங்கியதை வந்து என்ன அவர் வந்து ஜக்காத்துல கழிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நமது பணத்தை நமக்கு அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கடன்ல எந்த கடன்லையும் கழிக்க இயலாது. விளங்கிட்டா? என்ன காரணம்டா, அது வந்து நம்ம சொந்த ஒரு விஷயத்துல லாபம் அடைகிற மாதிரி அது. அதாவது நமக்கு பணம் கிடைக்காதுன்னு கன்ஃபார்மாக போய் நம்ம வந்து ஜக்காத்துல லாபம் அடைகிற மாதிரி அது. ஏன்னா உதாரணமா ஒரு 10 லட்சம் நமக்கு வந்து நம்ம ஒரு 1 லட்சம் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கேன்னு வைங்க, 1 லட்சம் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு, ஒருத்தர் 1 லட்சம் தர வேண்டியிருக்குது. அந்த 1 லட்சம் இனி என்ன செய்யாது, வரவே வராது, நமக்கு உறுதி. இப்ப இந்த 1 லட்சத்தை நம்ம வந்து அதுல கழிச்சு விடுறோம்னா வரவே வராத உண்டை மார்க்கெட்ல கடமையாகிற உண்டுக்கு நம்ம பயன்படுத்தின மாதிரி என்னது அது அர்த்தமாகிடும் என்பதனால அறிஞர்கள் இது என்ன செய்யறாங்க, இது கூடாத ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாருடைய கடனையும் நம்ம ஜக்காத்துல என்ன செய்யலாது, அதாவது கழிக்க முடியாது. ஜக்காத்து வந்து நம்ம இந்த 1 லட்சம் ஆயிட்டா நம்ம வந்து வேறொருத்தருக்கு தான் என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை கொடுத்தாகணும். அந்த கஷ்டத்தை அதாவது நம்ம வந்து பர்சனலாக டீல் பண்ணின கஷ்டத்தை, நம்பி கொடுத்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை அது நஷ்டமா தான் இருக்கும். மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு கடமையை கொண்டு போய் அதுல லாபம் அடைகிற அந்த இதை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே என்ன செய்யல, அனுமதிக்கல. ஒரே ஒரு சூரத்தை சொல்லிக்கிறாங்க. அது என்ன சூரத் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபர் வந்து சில வேளை
இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழி இருந்தால் நான் இவருக்கு கொடுத்துருவேன்னு கொஞ்சம் தடுமாறி கண்டிக்கிறாருன்னா அவரோட கையில் கொண்டு போய் இதே இந்த ஜக்காத்து பணம் மட்டும் 1,00,000 நீங்கள் கொடுக்குறீங்க, எதுவும் சொல்லாமல் கொடுக்குறீங்க, எதுவும் சொல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அந்த 1,00,000 என்ன செஞ்சிடறாரு, நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், நான் உங்களுக்கு தான் முதலாவது மிகப்பெரிய கடனாக இருக்கு, நான் உங்களுக்கு தர வேண்டியிருக்கேன், உங்களுக்கே அவர் திருப்பி தந்துட்டாருன்னா அப்போ அது என்ன உங்களுக்கு வந்து அது ஓகே ஆயிரும். ஆனால் பெரும்பாலும் இப்படி தருவாங்களாண்டா ஒரு டவுட்டு தான். இவர் நம்ம கஷ்டத்தில் இருக்கிற டைமில் வேறவா ஒரு 1,00,000 வேற கொண்டு வந்து தராரு அப்படி என்று சொல்லி அந்த 1,00,000 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால இந்த மாதிரி ஒரு சூரத்தை தவிர மற்ற எதுவுமே என்னது மார்க்க அறிஞர் அனுமதிக்கல. அதனால நம்ம வந்து கடன்ல என்ன செய்யலாது, அதாவது அதை கழிக்க முடியாது. ஆனால் இன்னொன்றைக்கு, அதாவது ஒருவருக்கு ஜக்காத்து கடமையாகுது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஜக்காத்து கடமையாகுது. ஜக்காத்து அவருக்கு உதாரணமா ஒரு 20,000 அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு பேஷண்ட் அவர்கிட்ட வாராரு, ஒரு நோயாளி வாராரு, அவருக்கு வந்து நோய் சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் வாராரு. அவர் வந்து ஒரு 10,000 பேமெண்ட் டாக்டருக்கு கட்டணும். அவர் இந்த சிகிச்சை முடிஞ்சா அவர் 10,000 கட்டணும். அவர்கிட்ட 10,000 என்ன செய்தி இருக்குது. ஆனா அவர் கஷ்டத்துல உள்ளவர், பொதுவாக அவர் கஷ்டத்தில் உள்ளவர். இந்த 10,000 அவர் கொடுத்துட்டு போனாரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்தாலும் அவரால் முடியாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் டாக்டர் என்ன செய்யலாம்டா, அந்த பேமெண்ட் 10,000 கேன்சல் பண்ணிடலாம். அவருக்கு கேன்சல் பண்ணினா அவர் அந்த 20,000 ஜக்காத்துல 10,000 என்ன செஞ்சிட்டாரு, கட்டிட்டாரு. நான் அந்த 10,000 என்ன செஞ்சிடறேன், நான் விட்டுறேன். எனக்கு அவருக்கெண்டே வரக்கூடிய 10,000 இருக்கும். ஹாஸ்பிட்டல் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து இதில் கழிச்சு விட்டு விட சரியா. அதெல்லாம அவருக்கெண்டே வரக்கூடிய 10,000 இருக்கும். அவருக்கண்டே வரக்கூடிய 10,000 வரக்கூடிய ஒரு நோயாளி, இவர் 10,000 கொடுக்க வேண்டியிருக்கும் ஜக்காத்து, அந்த நோயாளி 10,000 தர வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இவர் என்ன செஞ்சிடலாம்டா, ஓகே நீங்க அந்த 10,000 தரவானா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருண்டா, அந்த ஜக்காத்துல நான் அந்த 10,000 கழிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு நியத்து அவருக்கு இருக்குமா இருந்தா அது ஓகே, அது பிழை இல்லை. அதே நேரம் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட வராரு, மருந்து எடுக்கிறாரு, 10,000 வந்து நான் உங்களுக்கு தாரேன்ட்டு போறாரு. இவருக்கு அப்ப எந்த நியத்தெல்லாம் இல்லை. ஒரு மாசமாயி பாக்குறாரு, எந்த பணமும் என்ன செய்யல வரல. பொதுவாக டாக்டர் மாதிரி இப்படி நடக்காது, இருந்தாலும் நான் சொல்றேன் சரியா. எந்த போன் பண்ணி வரல. அந்த நேரத்தில் ஜக்காத்துல கழிச்சுட்டு கூடாது. ஏன்டா இப்ப அது கடன், உங்களுக்கு வர வேண்டிய கடனை வந்து உங்களுக்கு என்ன செய்யல திருப்பி எடுக்க முடியாம போறதால நீங்க ஜக்காத்துல சரி கழிக்கிறீங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுது, அந்த ஜக்காத்து கடமையாகிறதுல இந்த சேவிஸை மட்டும், சேவிஸ் தானே தான், பொருள் அல்ல சரியா, சேவிஸ். இந்த சேவிஸை நீங்க அப்படியே நினைச்சார் 10,000 சொல்லிட்டா 10,000 உங்களுக்கு தர வேண்டியிருக்குது. அவர் அந்த சேவிஸுக்கு 10,000 தரணும். அந்த 10,000 நீங்க என்ன செஞ்சிடுறீங்க, வானாண்டுறீங்க. அப்படி என்றால் அது என்ன கூடும் அப்படி என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எனவே இந்த 2 சூரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த கேள்வி, என்னுடைய சொத்து கணக்கிடுவதில் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். ஏனென்றால் குடும்ப சொத்தும் இன்னும் பகிர்ந்தளிக்கவில்லை. அதனால் எனக்கு எந்த வருமானமும் கிடைப்பதில்லை. ஆனால் சொத்து பெறுமதி அன்னளவாக 3 கோடி பெறும். ஒரு வருடத்துக்கு முன்னால் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு ஃப்ரெண்டுடன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாலும் இன்னும் கடன் முழுவதுமாக அடைக்கப்படவில்லை. இன்னும் 20 லட்சம் கடனாக உள்ளது. பிசினஸ்ல இருந்து இன்னும் ஒரு வருவாயும் ஈட்டவில்லை. இன்னொரு பிசினஸ்ல இருந்து மாதந்தோறும் 30,000 கிடைக்கின்றது. மாதாந்தம் சலரியாக 7 லட்சம் கிடைக்கிறது. நான் எவ்வாறாக சக்காத் கணக்கெடுப்பது? அதாவது பொதுவாக இதுல எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு கடன் இருக்குதுன்னு வைங்க. அந்த கடனை பொறுத்த வரைக்கும் கடன் நீக்கிறவர் ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடன் நீக்கிறவர் ஜக்காத்து கடமை இல்லைன்றது எப்படின்னா, எனக்கு ஒரு சொத்து இருக்கு, தரமே எனக்கு 3 கோடி சொத்து இருக்கு, 40 லட்சம் கடன் இருக்கு சரியா. ஒருவற்றை வந்து 40 லட்சம் இந்த கடனை, எனக்கு இப்போ 3 கோடி சொத்து இருக்கு, இப்போ வித்தா 3 கோடிக்கு போகும். அப்படி என்று இருந்தா இப்போ எனக்கு இந்த 3 கோடியில ஜக்காத்து கடமையாகுதுன்னு வைங்களேன். நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலம், அதுல 3 கோடியில எனக்கு என்ன செய்யுது, இவர் பிசினஸ் பண்ணக்கூடிய நிலம் என்று சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலம் 3 கோடியில நிலம் இருக்குது, 40 லட்சத்துல கடன் இருக்குது அப்படின்னு சொன்னா, இதை 40 லட்சத்துக்கு அவர் கடன் இருக்கிறதால் இவர் ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிழை. இந்த 3 கோடி ஒரு வருடம் ஆறதுக்கு முன்னால், அந்த நிலம் ஒரு வருடம் ஆவதற்கு முன்னால அவர் அதை வித்து இந்த 40 லட்சத்தை அடைச்சிட்டாருன்னு சொன்னா, அப்ப அவருக்கு 2,60,00,000 என்ன செய்யுது கையில இருக்குது. இப்படித்தான் அது ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்றது. அதான் அந்த 40 லட்சத்துல ஜக்காத்து கடமை இல்லை, ஏன்னா அந்த 40 லட்சத்தை அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொடுக்க வேண்டியிருக்கேன். அப்படி என்னடா கொடுத்துரும் நம்ம அவருடைய. அந்த மாதிரி கொடுக்காம ஒரு 40 லட்சம் இருக்குது, 3 கோடி என்ன ஒரு பெருமதியான ஒரு நிலமும் இருக்குது. அப்படி என்றதுனால ஜக்காத்து கடமை இல்லாம எல்லாம் போகாது. ஒரு பொருள் இருக்குது, எனக்கு ஒரு நகை இருக்குது, இந்த நகை வந்து எனக்கு இப்போ 11வது மாசம் போகுது, ஆனா ஒரு 100 பவுன் நகை இருக்குது, எனக்கு இன்னொரு 50 பவுனுக்கு ஈக்குவலான கடன் இருக்குது அப்படின்னா, இந்த 100 பவுன் நகையிலையும் நீங்க இந்த 50 பவுனை எடுத்து இந்த கடனை கட்ட போறீங்கன்னு சொன்னா, அந்த 50 பவுனுக்கு என்ன
அதாவது ஜக்காத்து கடமையில் என்ன அர்த்தம். ஆனா ஒரு வருடம் பூர்த்தியாகிட்டு அப்படின்னா கட்டாயம் என்ன செய்யணும் அவரு அதுல ஜக்காத்து கொடுக்கணும். உடனடியாக அந்த கடனை கொடுப்பதாக இருந்தாலே தவிர, கொண்டு போய் உடனே கொடுக்கறதாக இருந்தாலே தவிர. ஸோ முதலாவது இந்த 40 லட்சம் கடன்ன்றது இங்கே எந்த விதமான என்னது அதை தாக்கத்துக்குள்ளேயும் இது வராது. அந்த சகோதரர் ஒரு கவலையில கேட்டீங்கன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு வழியை கொடுக்கணும். இது உண்டு. அடுத்தது உதாரணமாக நீங்க ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணின பணம் வந்து சில டைம்ல இன்வெஸ்ட்ன்ற பேர்ல தான் எடுப்பாங்க. 90% அப்படித்தானே. பெரும்பாலும் 10 லட்சத்தை பிசினஸ் பண்ண போறேன், 20 லட்சத்தை பிசினஸ் பண்ண போறேன் எடுத்துட்டு 10 லட்சத்தை ஒதுக்கிறது, அவனுக்கு லாபம் கொடுக்கறது. இன்னொரு 10 லட்சத்தை என்னது சரி முடிஞ்சது பீஸ் அபில்னு அவன் ஒரு இது வச்சுக்கிடுவான். இந்த 10 லட்சத்துல என்ன செய்வேன்னா மாசம் 50,000 லாபம் கொடுக்குற பேர்ல ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு லாபம் வந்துட்டீங்க. பெரிய ஓகோண்டு லாபம் வருதுன்னு நினைச்சு பார்த்தா அது அவன் அந்த அட்வான்ஸ்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவன் என்ன செய்வான், கேபிட்டல்ல இருந்து அவன் ஜக்காத்து கொடுத்துட்டு இந்த அவனுக்கு லாபம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு வருஷத்துக்கு பிறகு சொல்லுவான் நஷ்டம் ஆயிட்டு. இவர் நம்புவாரு, பரவாயில்ல ஒரு வருஷம் தந்தவன் தானே லாபம் உண்டு. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்கள் தான் இப்ப இன்னைக்கு நிறைய நடக்குது, ஏமாத்துக்க. இப்ப அந்த அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணின பணத்திலையும் இருந்தும் என்ன செய்யல, அதாவது எதுவுமே வரலண்டா அந்த இன்வெஸ்ட் சில பொழுது இனி திருப்பி கிடைக்குமாண்டு ஐயத்துல இருந்தால், அல்லது என்ன அறவிட முடியாது அப்படின்ற பட்டியல் அது இருந்தா அதுக்கும் என்ன அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஜக்காத்து இல்லை. ஆனா கன்ஃபார்மாக இந்த மாசமோ அடுத்த மாசமோ கன்ஃபார்மா ஒரு லாபம் எல்லாம் வரப்போது இன்வெஸ்ட் கேபிட்டல் ஆக்டிவ்ல தான் இருக்குது, அது ப்ரொசஸ்ல தான் இருக்குது என்ற மாதிரி அவருக்கு தெளிவா விளங்கிட்டேன்டா அதுக்கு அவர் கட்டாயம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன செய்யணும், அவர் வருடாந்தம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இப்ப ஒரு சேலரி ஒன்று வருது. இந்த சேலரி ஒரு 7 லட்சமோ 8 லட்சமோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேமிப்பாகுதா, அதாவது டோட்டலா மாசம் வருது செலவாகுதுன்னு அதுல ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா அதுல ஒரு 2 லட்சம் சேவிங்ல உழுதுன்னு வைங்களேன், அதுல ஒரு 3 லட்சம் சேவிங்லேயே இருந்துட்டு வருதுண்டா அப்போ உங்களுக்கு அதுல ஜக்காத்து கடமையாகும். காரணம் ஏற்கனவே உள்ள அந்த மத்த பண சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்கும் இதோட சேர்த்து இதுக்கு என்ன செஞ்சிடும், ஜக்காத்து கடமையாகும். ஆனா அப்படி இல்லாம அந்த சேலரி வருது போகுது செலவழிச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுல கடமை இல்லை. அதே மாதிரி தான் அந்த 30,000க்கு என்னது அதுல ஜக்காத்து என்ன செய்யாது, கடமையாகாது. இப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அமைப்புல எடுத்து சொன்ன மாட்டா, நீங்க இந்த 7 லட்சம்ன்றது சேமிப்புல இல்லைன்ற அடிப்படையில 30,000 உங்களுக்கு அதாவது அவசரமா செலவாகிறது அப்படிங்கிற அடிப்படையில இன்வெஸ்ட்மெண்ட் என்னது அதுக்குரிய லாபம் வருமா முதல் திரும்பி வருமா என்று அறவிடவே முடியாது என்கின்ற அடிப்படையில இந்த நிலம் என்றது நீங்க பிசினஸுக்கு எடுக்கல, சாதாரணமா ஒரு சொத்தாக எடுத்து அது வச்சுட்டீங்க. இது வெறுமனே என்ன, அதாவது வெறும் ஒரு சேமிப்பு சொத்து தானே தவிர மற்றபடி நான் விற்கிறது கண்டெல்லாம் எடுக்கல என்கின்ற நிலையில உங்களுக்கு ஜக்காத் என்ன கடமை இல்லை. அதே நேரம் மாறி இது நீங்க ரியல் எஸ்டேட் பண்ற மாதிரி பிசினஸ் பண்ற ஒரு நிலம் தான் அப்படின்ட்டு இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பணம் என்னது உங்களுக்கு ஆக்டிவ்ல தான் இருக்குது, லாபம் தான் 1-2 மாசத்துக்கு என்ன செய்யுது லேட்டாது என்று இருந்து சேலரியில ஒரு பகுதியோ முழு சேலரியோ நீங்க சேவிங்ல போட்டு இருக்கக்கூடியதாக இருந்தால் அப்ப இந்த டோட்டலும் 10 பவுன் தாண்டிடுது. அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் 2.5 இதில் எல்லாத்திலேயே கணக்கை பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். நிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த வெளிவன்னு சொன்னா இப்ப கொடுத்தா அது கன்ஃபார்மா இவ்வளவு விலைக்கு கொடுக்கலாம், ஒரு யூகம் அல்ல, இப்ப கன்ஃபார்மா இந்த விலைக்கு கொடுக்கலாம் என்ற லெவல் இருந்தா அந்த அமௌண்ட்டுக்கும் கணக்கு பார்த்து நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். 40 லட்சம் இதுல அடங்காது. அதே நேரம் நீங்க அந்த 40 லட்சத்தை இதுல எதிலையா ஒன்று 40 லட்சத்தை அடைக்க போறீங்கன்னா அப்ப உடனே அடைக்க போறீங்கடா புறவல்ல, உடனே அடைக்க போறீங்கன்னா அந்த 40 லட்சத்தை மட்டும் கழிச்சிட்டு மற்ற வகைகளுக்கு என்ன செய்யணும், நீங்க ஜக்காத்து பார்க்கணும். இதுதான் சுருக்கம். அடுத்த கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். வங்கி கடன்கள், தங்கம், சம்பளம் இருந்தால் சக்காத் எவ்வாறு கணக்கிடுவது? இந்த கேள்வி எங்களுக்கு சில வழங்கல இருந்தாலும் வங்கியில் கடன்கள் இருந்தால் எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறார். How to calculate the zakat if we have bank loans, gold, salary, what else? அதாவது அல்லாஹ் அலம் நான் எப்படி விளங்குறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது எங்களுக்கு வங்கிக்கு நாங்க லோன் கட்டிட்டிக்கிறோம் சரியா, லோன் எடுத்து அதுக்கு என்ன செய்யறோம், அதுக்கு நம்ம அதை அடைச்சி கண்டிக்கிறோம். அப்போ வங்கி கடன் உதாரணமா அவங்க ஒரு லட்சத்துல நம்ம ரூபாயில சொல்றாங்க ஒரு 50 லட்சம் லோன் என்ன செஞ்சுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க, அதுக்கு கட்டி கண்டிக்கிறாங்க. அது போல இவங்கள்ட்ட கோல்டும் இருக்குது, அதே போல சேலரியும் வருது அப்படின்னு. இப்ப சேலரிக்குரிய பதில நம்ம சொல்லிட்டோம் சரியா. சேலரி சேமிப்பா இருந்தா தான் அதுல ஜக்காத்து கடமை ஆகும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோல்டோட சேர்த்து என்ன செய்யணும் அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது இவங்க ஒருத்தட்ட ஒரு 50 லட்சம் கடன் வாங்கிக்கிறான் பேங்க்ல லோன் எடுக்க கூடாது, அது வேற விஷயம். ஆனா 50 லட்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது 50 லட்சம் கடனாக அவங்க எடுத்திருந்தாலும் அது அவர்களுடைய பணம், அது விளங்கிட்டா அவங்களோட சொந்தமான பணமாக அது மாறிட்டு இனி மாதம் அவங்க என்ன செய்யறாங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த பணம் இவர்களுக்கு சொந்தமாயிட்டு
இவர் கடனாக எடுத்தாலும் இவர் திருப்பி கடன் கொடுக்கறது இல்லை. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கிறார். எனவே இவர்கிட்ட பணம் தான் அது. அந்த பணத்துக்கும் இருக்கக்கூடிய கோல்டுக்கும், கோல்டு வந்து 5 பவுன் ஆயிருந்தாலும் சரி, 1 பவுன் ஆயிருந்தாலும் 2 பவுனாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள பணம் இருக்கிறதுனால இதோட சேர்த்தா 10,000 பவுனுக்கு மேலாக என்ன செஞ்சிடும், வந்துடும். சேலரியுடைய சேவிங்கும் இருந்தா விளங்கிட்டா அதுவும் ஜக்காத்து சேர்ந்துடும். எனவே இவங்க 2.5 இது எல்லாத்தையும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். அதாவது ஒரு 50 லட்சம் கையில 50 லட்சத்தை எடுத்து நிலத்தை வாங்கிட்டாங்க, ஊட்ட வாங்கிட்டாங்க என்றா அப்ப ஜக்காத்து கடமை இல்லை. 50 லட்சத்தை எடுத்து வச்சுட்டிருக்கிறாங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப ஜக்காத்து கடமையாகும். 50 லட்சம் எடுத்து ஒரு நிலம், பெரும்பாலும் நிலம் கார் வாகனம்னு வாங்கிடுவாங்க. அப்ப அதுக்கு ஜக்காத் என்ன கடமையாக என்ன செய்யாது, மாறாது. ஆனா கோல்டு சேலரி இதெல்லாம் என்னது, அதாவது சேர்த்து பார்த்துற டைம்ல சேலரி சேவிங்க சொல்றேன். அதே போல கோல்டையும் சேர்த்து பார்க்குற டைம்ல 10,000 பவுனுக்கு ஈக்குவலா வருது. 5 பவுன் கோல்டு இருக்குது, சேலரியுடைய சேவிங் வந்து ஒரு 10 லட்சம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தா 10,000 பவுனுக்கு ஈக்குவலாக வருதுன்னா அப்ப என்ன செய்யணும், அப்ப அவர் வந்து ஜக்காத்து கொடுக்கணும். இதான் அவங்க கணக்கு பண்ண வேண்டிய முறை. அடுத்தது நேரடி கேள்வி யாராவது இருக்கிறீங்களா? நேரடியாக வலைக்கும் அஸ்ஸலாம். இயர்லி போனஸுக்கு வந்து கம்பெனில இருந்து எவ்ரி இயர் போனஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு சக்காத் இருக்குதா? இது வந்து கொமன் கேள்வி, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கேள்வி உண்டு. ஓகே, நீங்க இந்த போனஸ் சொல்றது உங்களுக்கு கையில ஒப்படைக்கப்படுற போனஸ் தானே? போனஸ் ஒன்று கிடைக்குது, அதுக்கு சக்காத் இருக்குதா? அதாவது அக்கௌண்ட்ல அவங்க உங்களோட கையில டிபாசிட் பண்றத அவங்க அதுல போனஸ்ல உங்களுக்கு சேவிங்ல வைக்கிறத சொல்றீங்களா? உங்களோட கையில தந்துடுறது எவ்ரி இயர் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ட் ஆஃப் த டிசம்பர் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இயர்லி போனஸ். அதான் ரைட். அதாவது இப்போ வருடாந்த அந்த போனஸை வந்து அவங்க நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வைங்களேன். இது வந்து அந்த நிமிஷத்துக்குரிய, ஏன்னா 2 விஷயம் இதுல. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மளோட சேலரியிலேயே கட் பண்ணிட்டு வந்து அதை வந்து என்ன ஒரு எண்ட் ஆஃப் த இயர் வந்து ஒரு தருவாங்க. அது சில பொழுதுகளில் இருப்பில் வைப்பாங்க, சில பொழுது கையில் என்ன செஞ்சிருவாங்க, தந்துருவாங்க. இது ஒரு வருட சேமிப்பாட அளவுக்கு வருமா இருந்தால் அது கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். ஆனால் போனஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பெரும்பாலும் அது வந்து அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுடைய அந்த இதுகளை பார்த்துட்டு ஒரு போனஸாக என்ன செய்யறது, கொடுக்கறது. அந்த மாதிரி இந்த அது கிஃப்ட் செக் கொடுக்குற மாதிரி, சரியா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து இல்லை. ஏன்னா அது வந்து அப்பதான் அவருக்கு கையில வருது, அப்பதான் அது சொந்தமாகுது. விளங்கிட்டா? அது ஒரு வருட காலம் இருந்தா தான் அவருக்கு என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகுமே தவிர ஏனைய பொருட்கள் ஜக்காத்து கடமையாகிறது இருந்தாலும் இதுக்கு என்ன செய்யாது, அது ஜக்காத்து கடமையாகுது. என்ன காரணம்டா அது அப்பொழுதுதான் அவருக்கு கையில வருது. இதை கூட அந்த இப்போ உதாரணமா நான் சொன்னேன், ஒரு 10 லட்சம் இருந்து அந்த 10 லட்சத்துல வர வருமானம், அந்த 10 லட்சத்துடைய வருடம் எதுவோ அதனுடைய அந்த வருமானத்துடைய காலம் அதான் கணக்கு எடுக்கணும். அதுல கூட இது வராது. ஏன்னா இது தனியா தரப்படக்கூடிய ஒரு அம்சம். அதனால போனஸை பொறுத்த வரைக்கும் போனஸுக்கு ஜக்காத்து கிடையாது. அது எங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கு சேமிப்பாக மாறினாலே தவிர அதுக்கு ஜக்காத்து கிடையாது. நிறைய பேர் இந்த கேள்வி மிரிக்குதான். இந்த டைம்ல இன்னொன்னே சொல்லிக்கிறேன், இந்த கேள்வி வந்து இல்லை. என்னடா சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு 24 நாள் 25 நாள் சேலரியே என்ன செய்வாங்க ஒரு வருடத்துக்கு, அதாவது எடுத்து கட் பண்ணி சேமிச்சுட்டு வருவாங்க, கையில கொடுக்க மாட்டாங்க. சரியா, சேமிச்சுக்கின்னு வருவாங்க. இதுக்கு ஜக்காத் இருக்கான்னு ஒரு கேள்வி என்ன செஞ்சது வந்துச்சு. உதாரணமா 5 வருஷத்துடைய இதை வந்து 5வது வருஷம் இதை சேலரியில இருந்து கட் பண்ணி தாராங்கன்னு வைங்களேன். அப்ப தார டைம்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுக்கு 5 வருஷம் ஆயிட்டு, அந்த கட் பண்ணின அந்த பணத்துக்கு ஒவ்வொரு வருடமும் கட் பண்ண பணத்துக்கு 5 வருஷம் ஆயிட்டு. அப்ப 5 வருஷம் ஆயிட்டுன்னா அங்க 5 வருஷத்துக்குரிய ஜக்காத் என்ன கடமையாகுது. எப்ப கடமையாகும் 5 வருஷத்துக்குரிய ஜக்காத்துண்டா உங்களுக்கு ஆல்ரெடி சேவிங் இருந்தா, வேற சேவிங்கள் இருந்தா, கோல்டோ வேற வேற பணங்களோ அது அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இதை அதோட இணைச்சிங்கன்னா 10,000 பவுனுக்கு மேல செஞ்சிடும் வந்துடும். அப்படி இல்லாம அந்த வெறும் சேலரி மட்டும் உங்களுக்கு போடப்படுற இது மட்டும் 10,000 பவுனுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அப்ப அந்த 5 வருஷத்துக்கு என்ன செய்யாது, ஜக்காத்து கடமையாகாது. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோல்டு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேவிங்கோட அந்த சேலரியில கட் பண்ணி உங்களுக்கு வருடாந்த இருப்புல போட்டு வந்து 5வது வருஷம் கூட கையில தரக்கூடிய அந்த பணத்துக்கு அதனுடைய பணம் வந்து 5 லட்சமாக இருந்தாலும் சரி, நான் எல்கேஆர்லேயே சொல்லிட்டீங்கன்னா 5 லட்சமாக இருந்தாலும் சரி, அது ஒரு 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10,000 பவுனுக்கு ஈக்குவல் இல்லை தான். ஆனா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேவிங்கோட சேர்த்தீங்கன்னா அது 10,000 பவுனுக்கு ஈக்குவலா வந்துடும். அது எந்த வருடத்துல இருந்து ஈக்குவலா வருதோ, 2வது வருடத்துல இருந்து ஈக்குவலா வருது, 3வது வருடத்துல இருந்து ஈக்குவலா வருது, அல்லது ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்தே அப்படிதான் வருதுன்னா நீங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இல்லைன்னா அந்தந்த வருடத்துக்கு என்ன செஞ்சிடும், நீங்க ஜக்காத்து அதை கொடுத்து வந்து விட வேண்டும். சொன்னது புரிஞ்சு போயிருக்கிற 3 நிலை இருக்காது. அதுல வந்து நம்ம அதாவது அவன் கட் பண்ணி போடக்கூடிய அந்த சேவிங் நம்ம கையில கிடைக்க போறது இல்லை. அதனால நமக்கு அப்ப ஜக்காத்து கொடுக்கணும் கடமை இல்லை, ஏன்னா கையில நமக்கு கிடைக்கல. ஆனா அப்படி போட்டது வந்து 1வது வருஷத்துல அத இருக்கிற டைம்ல ஜக்காத்து அந்த இடத்துல கடமை, அதே நான் 1வது வருஷம் தான் போடுறேன். அப்ப அடுத்த வருஷம் ரவுண்டா வர டைம்ல அதுக்கு
ஜக்காத்து கடமையாகிற அமௌண்ட்டாக இருந்தால் அதுலேயே ஜக்காத்து கடமையாகிரும். அதில் ஜக்காத்து கடமையாகிற அமௌண்ட் இல்லைன்னா இவர்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது வேற சேவிங் இருந்து அதோட இதை வந்து நம்ம சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் 10 பவுனுக்கு மேலே வருதுன்னா அப்போ ஜக்காத்து என்ன செஞ்சிடும், கடமையாகிரும். ஆனால் அப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. 2வது 3வது 4வது 5வது வருடம் தான் கையில் கிடைக்கிறதாக இருந்தால் அந்த அந்த அத்தனை வருஷத்துக்கு சேர்த்து அவர் என்ன செஞ்சிடணும், ஜக்காத்தை அவர் கொடுத்து விட வேண்டும். அவருக்கு விளங்குது எனக்கு இதுல சேர்த்து பார்த்தா ஜக்காத்து கடமை தான் வருதுன்னா அந்தந்த வருஷத்துக்கு அதுல ஜக்காத்து கொடுத்துட்டு வந்தா என்ன முடிஞ்சது. இதுதான் சுருக்கம். இது வந்து பல கேள்விகளா வந்துச்சு. அது அந்த அதோட ரிலேட்டடான ஆட்களுக்கு தான் நான் சொன்னது என்ன செய்யும் அதுல விளங்கும். ஹைரத் அடுத்த கேள்வி. முகமது மாசம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு 2-3 கொஸ்டின் அந்த ஒன்று வந்து தங்கம் சம்பந்தமா நீங்க முடிச்சது ஒன்று தான். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று நீங்க நம்ம போன முறை டிஸ்கஸ் பண்ற நீங்க சொன்னீங்க ஒரு தரம் அந்த 24 கேரட் 22 கேரட் கன்வர்ஷன் ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொல்லி. அப்ப அது 24 கேரட்ல நமக்கு 84 கிராம் வந்தா தானே எலிஜிபிலிட்டி ஆகும். இல்ல 22 நமக்கு இப்ப நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற தங்கம் 22 கேரட்ல காமனா யூஸ் பண்றாங்க எல்லாரும். 22 கேரட்ல 84 கேரட் வந்தா எலிஜிபிள் ஆகுமா, நிசாப் அளவுக்கு வருமா, இல்ல 24 கன்வெர்ட் பண்ணினா 84ஓட கொஞ்சம் குறைய வரும். அப்ப அந்த அதுல 24 கேரட் வெயிட்ல 84 கேரம் வரணுமா என்ற ஒரு கேள்வியும். 2வது அதே தொடர்ந்து தங்க சம்பந்தமானது. இப்ப தங்கம் நிசாப் அடைஞ்சிட்டோம், எனக்கு ஒரு 10 கிராம் தங்கம் கொடுக்கணும். இந்த முறை தங்கமாவே கொடுக்கணுமா இல்ல அதுக்குரிய ஈக்குவலான அமௌண்ட்டை கொடுக்கலாமா? அந்த அந்த இஷ்யூ அதுவும் உண்டு. மேபி தங்கத்தோட சேர்ந்தானது உண்டு. இப்ப சிலர் வந்து டைமண்டுக்கு இது இல்லைன்னு சொல்றீங்க வந்து சக்காத் இல்லைண்டு. டைமண்ட் வந்து தனியா டைமண்டா வராது, தங்கத்திலேயே எம்பெடட் அந்த ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். அப்ப அப்படி வரக்குள்ள அது எப்படி அதை இது பண்ணிக்கொள்றோம். அப்ப அதுல தங்க அந்த இதை கழிச்சு புட்டில கொடுக்கலாம், இல்ல மொத்தமா வெயிட் எடுத்து கொடுக்கணுமா, இல்ல டைமண்ட் தங்கத்தோட சேர்த்து வர்றது மொத்தமா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா, என்ன மாதிரி கொஞ்சம் சம்பந்தப்பட்ட மூளை கொஞ்சம் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் விரிவா சொல்லிட்டோம் இந்த கேள்வி பதில்ல, சரியா? அந்த அது அதாவது ஏற்கனவே இப்போ இதுலேயே சொல்லிட்டோம் நாங்கள். அதாவது 85 கிராம் அப்படின்னு சொல்ற டைம்ல அது பியூர் கோல்டு 24 கேரட் 24 கேரட் உள்ள பியூர் கோல்டுக்கு தான் அந்த என்னது 85 கிராம் நம்ம சொல்றோமே தவிர, சரியா? அது வந்து அப்படி பார்த்தோம்னா அது 82 83 தான் அந்த இது இருக்குமா இருந்தால் அது எங்களுக்கு என்ன செய்ய போறது இல்லை, அது கடமையாக போறது இல்லை. ஆனால் 85 கிராம் நம்ம பொதுவாகவே 22 கேரட்டுக்கும் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மக்களோட நடைமுறையில இருக்கக்கூடிய நகை அதுதான். அதை வந்து யாரும் அதை பிரிச்சு எடுத்து பார்க்கறதுக்கான இது ஒன்று இல்லைனால ஜக்காத் ரசூலுல்லாஹ் 10 பவுன் சொன்னதுக்கு அதை நாங்கள் கணக்கு சொல்றோம். இதுக்கு அது ஈக்குவலா வரதுனால அதை சொல்லிட்டோம், சரியா? ஆனால் சரியா இல்ல கருத்து முறைமாடி ஷேக் பின் பாஸ் எல்லாம் 90% என்ன செஞ்சுக்கிறாங்க அளவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால நீங்க சொல்ற மாதிரி பியூர் கோல்டுக்கு தான் அந்த 85 கிராம், அது தூய தங்கத்துக்கு தான் அந்த 85 கிராம் அப்படின்னு பார்த்தா அதுல அந்த அளவு தங்கம் என்ன செய்யாது, இருக்காது. எனவே அதை கணக்கு பார்த்து ஒருத்தர் 87 88 என்ன பார்த்து கணக்கு பார்த்து அவர் கொடுத்தாருன்னு சொன்னா அது என்ன மொத்த கணக்குல கொடுத்தாண்டா அது என்ன, அதாவது அவருடைய இதை பொறுத்துள்ளது. ஆனா இது சின்ன ஒரு அளவு அப்படின்றதுனாலதான் அந்த 85 கிராம்ல யாரும் என்ன செய்யறத பொருட்படுத்துறது இல்லை என்ற விளக்கத்தை நான் இது ஃபர்ஸ்ட்டுக்கே என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன். 18 கேரட்டா இருந்தா இப்படி என்ன, 22 இருந்தா என்ன, 24 இருந்தான்னு சொல்லிட்டேன். நீங்க அந்த இது திருப்பி இந்த டைம் பிரச்சனையால அதோட பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். 2வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அமௌண்ட், அதாவது எந்த பொருள்ல ஜக்காத்து கடமை ஆகுதோ, எந்த பொருள்ல ஜக்காத்து கடமை ஆகுதோ அந்த பொருளைத்தான் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் அந்த பொருளை வந்து அவருக்கு வந்து கொடுக்காம ஏதாவது ரீசன், ஒரு நியாயமான ஏதோ ஒரு ரீசன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது பெருமதி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளுக்கு ஜக்காத்து வாங்குற டைம்ல உதாரணமா 40ல் ஒரு ஆடு தரணும். ஆனா எந்த குறிப்பிட்ட ஆடை எடுக்கணுமோ அதனுடைய பெருமானம் குறைஞ்சிருந்து அதை திர்ஹத்துல கவர் பண்ணதா ஹதீஸ் என்ன செய்யுது புகாரி முஸ்லிம்ல வருது. ஒட்டகத்துக்கு அதே போல ஆட்டுக்கெல்லாம் அப்படி கவர் பண்ணதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொன்னதாக வருது. அதே போல ஒட்டகத்துக்கே ஒரு ஆடு எடுத்ததாகவும் என்ன செய்யுது ஹதீஸ்கள்ல வருது. அதனால பெருமானத்தை நம்ம ஜக்காத்தா கொடுக்கலாம், அதுல பிழை இல்லை. ஆனா அசல் வந்து ஆடண்டா ஆடு, மாடண்டா மாடு, ஒட்டகம்டா ஒட்டகம் கொடுக்க பார்க்கறது தான் என்னது, அதாவது மிக சரியானது. இல்லைண்டா பாருங்க, இப்போ ஒரு 40 ஆடு இருக்குது, ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்காம ஒரு 40 பிராய்லர் கோழி எடுத்துட்டு போகணும்னு சொன்னாலும் என்னது அதுக்கு ஈக்குவலா தான் வந்துடும் அமௌண்ட்ல.
அந்த மாதிரி நிலைமை என்ன செஞ்சிடும் வந்துடும். அதனால அசல் வந்து அதில் தான் கொடுக்க பார்க்கணும். முடியாத பட்சத்தில் வந்து பணமாக அதுக்கு ஈக்குவலான இப்போ 2.5 கிராமுக்கு என்ன அதாவது அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்ன செய்யலாம் ஜக்காத்தாக நம்ம கொடுத்து விட்டு போகலாம். அடுத்தது இப்போ டயமண்டோ மற்ற என்னது அதாவது விஷயங்களுக்கோ ஜக்காத் இல்லை. ஒயிட் கோல்டுக்கு ஜக்காத்து சரியா, ஆனால் பிளாட்டினத்துக்கோ பிளாட்டினம் ஒயிட் கோல்டு உண்டு இல்லை. ஒயிட் கோல்டு ஜக்காத்து, ஆனால் பிளாட்டினமும் அதே போல இந்த டயமண்ட் இது போன்றவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. மக்கள்கிட்ட அது வியாபார பொருளாக மாறினால் ஜக்காத்து கடமைக்கு விற்கிறாங்களே விற்கிறவங்களுக்கு ஜக்காத்து கடமைக்குது. ஆனால் அதை பயன்படுத்துறவங்களை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன ஜக்காத் இஸ்லாம் என்னது கடமை சொல்லலை. காரணம் வியாபாரத்தை அந்த அடிப்படையில் அது வருது. டயமண்டுக்குன்னு தனியாக இல்லை, வியாபார பொருள்கள் என்ற அடிப்படையில் அது வருது. வியாபார பொருள் அடிப்படையில் எல்லாம் என்ன வருதோ அது மாதிரி அதை என்ன செய்து வருது. டயமண்டுக்கு தனியாக சொல்லப்படலை எந்த செய்தியும். வியாபார பொருட்கள் என்ற அடிப்படையில் அது வருது. இல்லைன்னா அதுக்கு ஜக்காத்தே கடமை இல்லை. பொதுவாக டயமண்டுக்கு பாவிச்சாலும் சரி பாவிக்காட்டும் சரி டயமண்டுக்கு என்ன ஜக்காத்து கடமை இல்லை. நீங்க வித்தீங்கன்னா அதுக்கு என்ன ஜக்காத்து கடமை இருக்கு. எனவே அந்த அடிப்படையில விற்கிற பொருளாக இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற டைம்ல அதில் ஒரு டைமண்ட் தான், அந்த டைமண்டுடைய பெருமதியை கழிச்சிட்டு தான் என்ன செய்யணும் ஜக்காத்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்துக்கு தங்கம் விற்கிற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் உள்ள டைமண்டு மற்ற கல்லுகள் இவைகள் எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அதாவது அந்த பொருளை மாலையை விற்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன செய்யுது புகாரி முஸ்லிம்ல என்ன செய்யுது வருது விற்பனையில், தங்கத்துக்கு தங்கம் விற்பனையில். ஸோ அதை வந்து இந்த டைமண்டுடைய பெருமதியை தவிர்த்து பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்து அதுக்கு அதாவது கொடுக்க வேண்டும். இதான் விஷயம். ஏன்னா டைமண்ட்ல ஜக்காத் என்ன செய்யாது கடமையாகாது. பரக்கல்லாஹு ஃபீக். அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்குரிய தெளிவான பதில் வந்து இதுக்கு முன்னால போய்க்கு. ஓகே சார். ஒரு இன்னொரு ஜீஸ் ஃபாலோ அப் இது உண்டு. நீங்க முன்னாடி சொன்னீங்க வந்து இப்ப இந்த முறை ஜக்காத் ஒரு ஆளுக்கு வந்து நிசாப் வந்து ஒரு 5 கிராம் கொடுக்க வேண்டிய கடமை வந்துட்டு அவருக்கு. ஆனா அவருக்கு அந்த 5 கிராம உடைச்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. மேபி ஒரு மாலையா ஒரு காப்போ ஒரு பீஸா இருக்கு. அவர் கொடுக்குற அளவுக்கு காசியம் இல்லைன்னு சொன்னீங்க அடுத்த வருஷத்துக்கு கொடுக்கலாம்ட்டு. ஆமா. அப்ப அப்படி கொடுக்கும்போது வந்து இப்ப இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் கோல்டு ரேட் வித்தியாசமாயிரும். அப்ப இந்த அடுத்த வருஷம் அடுத்த 2வது வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கும் அந்த கொடுக்க போற வருஷத்துக்கு ஒரு ரேட்ல கொடுக்கணுமா, இல்ல ஃபர்ஸ்டுக்குரிய ரேட்டை கணக்கு பார்த்து வச்சுட்டு அது பிளஸ் அடுத்த வருஷம் அதை விட கூட இருக்கும் அந்த அமௌண்ட் பார்த்து கொடுக்கணுமா? இப்ப கோல்டு ரேட் இந்த வருஷத்துக்கு எப்படி சேம் அதிக்காதானே? ஆமா ஆமா அதான் நீ சொன்ன மாதிரி தான். அதாவது இப்போ உதாரணமா நான் வந்து 2004 நான் கொடுக்கல, 2024 நான் கொடுக்கல. எனக்கு அதுல கோல்டு ரேட்ல ஜக்காத்து நம்ம எழுதி வச்சிடணும். 2025 டிஃபரெண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற டைம்ல 2025 கொடுக்க முடியல. 2024 எனக்கு எது கடமை ஆயிடுச்சோ அதையும் 2025 எந்த அமௌண்ட் கடமை ஆயிடுச்சோ அதையும் தான் என்ன செய்யணும் கொடுக்கணும். ஒரே வருடத்துல என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அந்த கோல்டு வெயிட் வச்சு கொடுக்க தேவையில்ல, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண சரியா? அமௌண்ட் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது இவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும்னு தெரியுமே. அதனால அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த வருஷத்துடைய அமௌண்ட்டோட சேர்த்து கொடுக்கணும். அந்த கோல்டு ரேட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த 2025 2024 கோல்டு ரேட்டு தான் கொடுக்குறோம். ஆனா அப்ப கையில இல்ல, அதனால அந்த அமௌண்ட் எழுதி வச்சுட்டோம், அவ்வளவுதான். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாரக்கல்லாஹ். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். நமக்கு ஒரு சொத்து உள்ளது, அதிலிருந்து மாதாந்தம் வாடகை பெறுகிறோம். அந்த வாடகைக்கு சகாத் செலுத்த வேண்டுமா? ஆமெனில் வாடகை தொகைக்கான அல்லது பராமரிப்பு தொகையை கழித்த பிறகு சகாத் செலுத்த வேண்டும். அதாவது வந்து ஏற்கனவே நம்ம இது சொல்லிட்டோம். அதாவது ரெண்டுக்குரிய ஜக்காத்து எப்பயுமே நம்ம வாடகைக்கு விடக்கூடிய எந்த உண்டுக்குமே ஜக்காத்து இல்லை. உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அவர் ஒரு 10-20 பஸ் என்ன செஞ்சுக்கிறாரு விட்டு அதில் வாடகையில சம்பாதிக்கிறார். இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு இருக்கிறாரு. 10-20 பஸ்ஸுக்குரிய ஜக்காத்தை கொடுத்தா அவர் வாடகைலாம் நினைஞ்சிடும், சேர்ந்து போயிடும். அதாவது அந்த பஸ்ஸுகள் அவர் விற்கக்கூடிய அந்த வாகனங்களை விற்கக்கூடியவராக இருந்தா அப்ப ஜக்காத் என்ன செய்யும் கடமையாகும். வாகனத்தை வச்சு அவர் சம்பாதிக்கிறார், ரெண்டுக்கு விடுறாரு, வாகனத்தை விற்கல அப்படி என்று இருந்தா அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. வீடு எடுத்து அவர் என்ன செய்யறாரு ரெண்டுக்கு விடுறாரு, அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இப்ப பிளட் எடுத்து ரெண்டுக்கு விடுறாங்க, அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அந்த ரெண்டுகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா நிச்சயமா ஒரு சாதாரண ஒரு வீடு வச்சு ரெண்டுக்கு கொடுக்குறவர் வேணுமெண்டா அதை வாங்கி செலவழிச்சு தின்னு முடிச்சிருவார். பெரும் பிளட் அடிச்சு எடுக்கிறவங்க நிச்சயமா சேவிங் என்ன செஞ்சிரு பணம் வந்துடும். அதை அத்தனை என்ன செய்யலாது, செலவழிச்சு முடிக்கலாது. அப்ப அது சேமிப்புக்கு வந்துட்டா அது இன்னொரு பணமா மாறிடுது, அதாவது சேமிப்பு பணமா. அப்ப ஜக்காத்து கட்டாயம் 2.5 கொடுக்கணும். ரெண்டால வந்ததுதானே, அதனால எவ்வளவு கோடி இருந்தாலும் ஜக்காத்து இல்லைன்னு அர்த்தம் அல்லது. அந்த ரெண்டுக்கு தான் ஜக்காத்து இல்லை. இப்ப ரெண்ட் வருது அதனால ஜக்காத்து கொடுக்கணும் அப்படி என்பதற்காக ஜக்காத்து இல்லையே தவிர அந்த ரெண்டுக்குரிய பணத்தை நான் அக்கௌண்ட்ல போட்டு நான் சேமிச்சு வரேன், அல்லது என் வீட்டுல வச்சு நான் சேமிச்சு வரேன், அல்லது கோல்டா மாத்தி நான் சேமிச்சுட்டு வரேன். அப்படி வந்தால் அதுல 2.5 என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர ரெண்ட் வருது அதனால ஜக்காத் அப்படின்ற ஒரு ஜக்காத் என்ன ரெண்டுக்கு இஸ்லாம் உஜ்ரத்துக்கு ஜக்காத் என்ன செய்யல சொல்லல. எனவே அந்த கேள்வி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், அது கிளியர் ஆகிக்கும். அடுத்தது
ஒருவரிடம் உள்ள நகைகளின் மதிப்பின் அடிப்படையில் அவர் சக்காத் செலுத்தி தகுதி பெறுகிறார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவரது வருமானம் அவரது செலவுகளுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. அவரிடம் சக்காத் செலுத்த பணம் இல்லை என்றால் என்ன தீர்வு? அதான் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம். அதாவது ஒருவருக்கு இப்ப அந்த மோசம் பிரதர் கேட்ட அந்த கேள்வியில பதில் சொன்னோம். அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், அவரு அதை சேர்த்து என்ன செய்யலாம், கட்டலாம்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். சக்காத் கொடுப்பதற்கு நிசாப் அளவை விட அதிகமான சேமிப்பு சந்திர 12 மாதங்கள் நிறைவடைய வேண்டுமா அல்லது நிசாப் அளவை விட அதிகமாக உள்ள எந்த சேமிப்புக்கும் சக்காத் செலுத்த வேண்டுமா? அதுக்கு நம்ம பதில் சொன்னது வருடம் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டாங்களே. வருட பூர்த்தி கட்டாயம். அதாவது வருட பூர்த்தி என்பது கட்டாயம். வருட பூர்த்தி இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. உதாரணமா அறுவடை, அடுத்தது புதையல், இவைகளுக்கு வருட பூர்த்தி இஸ்லாம் என்ன செய்யல, பார்க்கல. மற்றபடி எல்லாவற்றுக்கும் வருட பூர்த்தி என்ன கட்டாயம் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது சந்திர மாதம் தான் என்றதையும் நம்ம என்ன செஞ்சோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வருடம் சம்பந்த சகோதரர் கேட்டிருந்தார், அதில் நம்ம வழங்கப்படுத்தினோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மொழி அந்த நீங்க ரமதான்ல தான் ஜக்காத்து கொடுக்கறன்றத என்கரேஜ் பண்றதுனால அது சரியான முறையில நிறைவேற்றப்படுறதான்ற ஒரு கேள்வி. என்னன்னா இப்ப ரம்ஜான்ல மட்டும் ஜக்காத்து போயிட்டு செய்யறது, மற்ற 11 மாதங்கள்லயும் மக்கள் எந்த விதமான ஜக்காத்தும் கொடுக்கப்படுறாங்க இல்ல. அப்ப அவங்களோட நிலைமைகள் அந்த அதே மிஸ்கின் நிலைமையிலேயே தான் போகப்படுது. அநேகமான பிரதேசங்கள் எல்லா ஊர்கள்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அவங்க எவ்ரி ரமஜானை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, இவங்களும் ரமஜானை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. அப்ப அதனால அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்? பாரக்கல்லாஹு. அதாவது நான் ரமதான்ல கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் என்கரேஜ் எல்லாம் பண்ணல. நான் ஒரு உதாரணத்துக்கு எல்லாரும் ரமதான கொடுக்குறாங்க அப்படி என்பதனால நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ரமதானை நீங்க கணக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவர் நான் எனக்கு கடமையாகிறத நான் அப்பப்ப நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் முடிவெடுப்பாராக இருந்தா அவருக்கு ஒரு சிக்கல் வருது. அது பொதுவாக அந்த ஜக்காத்துடைய கேள்விகள்ல நம்ம சந்திச்சது. என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா, அவர் மாதம் ஆடிட் பண்ணிக்கண்டே கணக்கு பார்த்துக்கண்டே அவருக்கு இருக்க வேண்டியிருக்கு. அதனால ஜக்காத்தை கணக்கு இல்லாம சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, முற்படுத்தி என்ன செஞ்சிடறாங்க, சிலர் கொடுத்து கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால நான் வருஷத்துக்கு இதை வச்சுக்கண்டா மார்க்க ரீதியா கூடுமா அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. அதனால தாராளமா வருடத்துக்கு உண்டை வைத்துக் கொள்வது, டேட்டை வச்சுக்கொள்வது பிழை இல்லை. ஆனா அதை பிற்படுத்தி வைக்க கூடாது, முற்படுத்தி வைங்கன்னு வழிகாட்டினேன். அவ்வளவுதான். அந்த ஜக்காத்து கடமையாகிற நாளைக்கு பிற்படுத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, முற்படுத்தி வைக்கணும் வழிகாட்டினேன். அது ரமதான்ல தான் அவர் வைக்கணும்ன்றது இல்லை. அதே போல என்ன இந்த ஷவ்வால்ல தான் வைக்கணும், முஹர்ரம்ல தான் வைக்கணும், சஃபர்ல தான் வைக்கணும்ன்றது இல்லை. அதாவது அவரால் முடியுமாக இருந்தா வருடம் அதாவது எப்பப்ப கடமையாகுதோ அப்பப்பவே அவர் என்ன செய்யணும், அது ஜக்காத்து கொடுத்துக்கண்டே வரணும் என்பது அவர் முடியுமாக இருந்தா அது சிறப்பு. ஆனா நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம், ஜக்காத்துக்கு கடமையான பின்னால அதை அடுத்த ரமதானுக்குன்னு பிற்படுத்தக்கூடாது. அந்த கேள்வி பதில நான் தெளிவா சொன்னேன். சரியா? அடுத்த ரமதானுக்குன்னு பிற்படுத்தக்கூடாது. ஆனா அதுக்கு புறவு கடமையாகிறத இந்த ரமதானுக்குன்னு முற்படுத்தி கொள்ளலாம்னு சொன்னேன். பிற்படுத்துறது கூடாது, முற்படுத்திக் கொள்ள. அது ரமதான் மட்டுமல்ல, ஷவ்வால் ஆயிக்கலாம், முஹர்ரம் ஆயிக்கலாம், சஃபர் ஆயிக்கலாம், ரபியுல் அவ்வல் ஆயிக்கலாம். எந்த மாசத்துக்காவது அவர் என்ன செஞ்சுக்கலாம், முற்படுத்தி கொள்ளலாம். அந்த ஒரு மாசத்தை பாயிண்டா வச்சு அவர் கணக்கு பார்த்துக்கலாம். அது பிழை இல்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது இல்ல அவர் அப்பப்ப கடமையார முற்படுத்தாம அப்பப்ப கடமையார டைம்ல தான் கொடுங்கன்னு சொன்னா அதுல பல சிக்கல் இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க ஜக்காத்து கால்குலேட் பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா என்ன செஞ்சிருது, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா அதாவது இந்த ஜக்காத்து கணக்கு வருது. வீட்டுடைய தங்கத்துக்கு ஒரு விதமா வருது, அவருடைய சேலரிக்கு ஒரு விதமா வருது, அவர் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அது ஒரு விதமா வருது. இவருக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, வார வருமானங்கள் சில கேபிட்டல், சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா பிசினஸ் ஒன்று செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு 5-6 கேபிட்டல் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒவ்வொரு வருடத்துல ஒவ்வொரு மாசத்துல கடமையாகுது. இது ஒரு மாசத்துலயும், இது பிப்ரவரி, இது மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை அப்படின்னு கடமையாகுது. ஆனா அவங்களுக்கு அதை மொத்தமா எடுத்துக்கல. இப்ப நமக்கு மொத்தமா பாக்குற டைம்ல ஜனவரி, பிப்ரவரி இருக்கும். ஆனா அந்த கணக்கு எடுக்கிற டைம்ல அவங்களால என்ன செய்யறாது, அந்த ஆடிட் பண்ணி அந்த கணக்கு எடுத்துக்கல முடியாத ஒரு இது, தோராயமாவும் எடுக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. பல கோடி பில்லியன் அப்படி மில்லியன் கணக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தோராயமா எடுக்க முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பிசினஸ் பிராக்டிகலா இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம சந்திச்ச டைம்ல புரிஞ்சு கொண்டது. இப்ப மார்க்க ரீதியாக அதனால் இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்றேன்னா, கடமையான தொண்டை பிற்படுத்த வேண்டாம், ஆனா கடமையாக முன்னால ஜக்காத்தை முற்படுத்தலாம்னா முற்படுத்தலாம். அந்த முற்படுத்தல் பாயிண்ட்டை நீங்க எந்த மாசத்துல என்ன செய்யலாம், நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு உண்டு. இது ரெண்டாவது. மூணாவது ஜக்காத்து ஒரு வருடத்துல கொடுக்கறதால இப்ப நம்ம சொன்ன இதால அந்தந்த மாசத்துக்கு கிடைக்கலாம போகுதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். அது என்ன சொன்னோம்னா, யாராவது கேட்டு வந்தா அவருக்கு உடனே கொடுத்து கொள்ளலாம். நான் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாதத்துல ஜக்காத்தை நம்ம கழிச்சு கொள்ளணும். ரமலான் ஒருத்தர் வச்சுட்டாருன்னு வைங்களேன், ரமலான்ல நான் கொடுக்குறேன்னு அவர் வச்சுட்டாருண்டா அவர் ரமலான்ல தான் கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லை.
அவர் என்ன செய்வார்னா, நான் ரமலான்ல தான் என்னுடைய எனது வட்டம் இருக்கும், அது அவருக்கு தெரியும். ஆனா ரமலானுக்கு முன்னால ஷாபான்ல ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் கொடுத்துக் கொள்றாரு, ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல அதை கழிச்சு கொள்வார். அதே போல அவர் என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் வந்து முஹர்ரம்ல ஒருத்தர் ஜக்காத்து கேட்கிறாரு, ஒருத்தர் கேட்டு வந்து, அதை சொன்னேன் முற்படுத்தி கொடுக்குறாரு. முஹர்ரம்ல ஒருத்தர் வந்து இப்படிதான் எனக்கு ஒரு வீடு கட்ட, எனக்கு ஒரு உதவி தேவைன்னு சரியா ஜக்காத்து கொடுக்குறாரு. ரமதான் அந்த ஜக்காத்து கணக்கு பார்க்குற டைம்ல அதை நான் என்ன செய்யறேன், நான் கழிச்சு கொடுறேன். எனவே ரமதான ஒரு பாயிண்டா வைக்கிறதால அடுத்தடுத்த மாசங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம போகும்ன்றது அர்த்தம் அல்லது. எந்த மாசத்துலயும் அவர் ஜக்காத்து கொடுக்கலாம், விளங்கிட்டா. ஆனா அவருடைய வட்டத்தை வந்து ரமதானுக்காக என்ன செய்யறது, அந்த சேக்கலை வந்து ரமதான்ல பாயிண்ட்ல வச்சுக்கிறதுன்றது அவருக்கு லேசா இருக்கும் என்றதை தான் அதை என்ன செய்யும், அது குறிக்கும். எனவே மார்க்க ரீதியாக வந்து மாசம் மாசம் கொடுத்தாகணும் எந்த கடமையுமே இல்லை, ரமதான்லாம் கொடுத்தாகணும்னு எந்த கடமையும் இல்லை. ரெண்டுமே எங்களோட வசதிக்குரிய சப்ஜெக்டை தவிர வேற எதுவும் இல்லை. இதான் சுருக்கம் பிரதர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த கேள்வி, ஒரு ஊரில் செல்வந்தர்களும் ஏழைகளும் இருப்பார்கள். செல்வந்தர்கள் முறைப்படி சக்காத்தை விநியோகம் செய்தால் ஏழைகள் பயனடைவார்கள். இதனை எவ்வாறு முறைப்படுத்தி ஊரளவில் செய்யலாம் என ஒரு வழிகாட்டலை வழங்குகிறார்கள். அதாவது திருப்பி அந்த கேள்வி வாசிங்க. ஒரு ஊரில் செல்வந்தர்களும் ஏழைகளும் இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் முறைப்படி சக்காத்தை விநியோகம் செய்தால் ஏழைகள் பயனடைவார்கள். இதனை எவ்வாறு முறைப்படுத்தி ஊரளவில் செய்யலாம் என ஒரு வழிகாட்டலை வழங்க முடியுமா? அதாவது இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கு நான் பதில் அதாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை தவிர்த்துறேன். காரணம் என்னடா, இது ஒரு 15-20 நிமிஷம் சொல்லணும். நம்ம ஓல்ரெடி 15-20 நிமிடம் வந்து சொல்லிக்கிறேன், சரியா? அந்த லிங்க் வந்து நான் இப்ப இதுல போடுறேன், அதை நீங்க அதை ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? அப்போ வந்து அது அவங்களுக்கு என்ன செய்யலாம், அது பிரயோசனமா இருக்கலாம். இதனுடைய அந்த கட்டமைப்பில் உள்ள பிரச்சனைகள் என்ன, எப்படி நம்ம தர்த்தீபா கொடுக்கலாம், தர்த்தீபா கொடுக்காமிக்கிறதால என்ன பிரச்சனை வருதுன்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால அதை இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணிட்டோம்னா சரியானது. ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி நேரடியாக ஒரு நபருக்கு நாம கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கு வந்து, இப்ப நார்மலா நம்மட சமுதாய நம்ம ஏரியாக்கள்ல ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கு வந்து, மாசம் மாசம் சீட்டு கட்டுவாங்க வந்து. இப்ப சேமிப்பை வந்து காசை கையில வச்சிருக்காம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தொகையை போட்டு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஆள் எடுத்து அதுல இருந்து பணம் அடைவாங்க வந்து. அப்ப இந்த இது வந்து சேமிப்பு தான். ஆனா ஒரு காசு நமக்கு வரல, ஆனா நம்ம அமௌண்ட் சேமிப்பை நம்மளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயோ அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ஆஃபீஸ்ல வேலை சாக்குள்ளேயோ சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து மாசத்துக்கு நம்ம சேமிச்சை வச்சுட்டு அந்த காசு எடுத்தோன்னே யூஸ் பண்றோம். அப்ப இது வந்து இதுக்கு என்ன மாதிரி சக்கா, நம்ம காசு நம்ம கைக்கு வந்து கொடுக்கணுமா? இப்ப என்ன 1 இயர் முடிஞ்சுதான் சில ஆட்களுக்கு இப்ப 2 மந்த்ல வரும், எவ்ரி மந்த் ஒவ்வொரு ஆளுக்கு வரும் அது. 1 இயர் நிசாபம் இல்லை அவங்களுக்கு. ஆனா அது என்ன மாதிரி அதுக்குரிய அது வந்து சீட்டு வந்து கடமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சீட்டு வந்து அது வந்து கடன் தான். சீட்டு வந்து சேமிப்பல்ல, கடன் தான். அதாவது உதாரணமா எனக்கு வந்து ஒரு 10வது சீட்டு விழுந்தீங்கன்னு வைங்க, எனக்கு ஒரு 10வது சீட்டு விழுந்தீங்கன்னு சொன்னா முதலாவது சீட்டு வாங்குறவர் வந்து 20 பேருக்கு கடன், முதலாவது சீட்டு வாங்கிக்கிறவர் வந்து 20 பேருக்கு கடன் கொடுக்கணும். அவர் அதான் அர்த்தம், 20 பேர்ட்ட கடன் வாங்குறாரு அவர், சரியா? 20 பேர்ட்ட கடன் வாங்குறாருன்னா 20வது ஆள்கிட்ட அவர் கடன் வாங்கி முடிஞ்ச பிறகுதான் அவருடைய அந்த எல்லாம் அடைச்சி முடிஞ்ச பிறகுதான் அவர் வந்து அவருக்கு சொந்தமாகுது. இல்லைன்னா அவர் கடன்காரர் தான் அது, சரியா? சரி, கடன்காரன்றாலும் அவருக்கு பணம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, அவரோட கையில பணம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் அவர் இதை ஆரம்பிப்பார். கடன்காரர் தானே. அப்ப அவர் கைக்கு பணம் வந்த பின்னாலதான் அவரோட 1 வருட காலத்தை அவர் என்ன செய்வார், ஆரம்பிப்பார். இது உண்டு. இப்போ ஒருத்தருக்கு 20வது சீட்டு விழுது, கடைசியா சீட்டு விழுது. இவர் வந்து மாதம் கட்டிட்டு வந்து 19வது சீட்டு வார டைம்ல பாத்தீங்கன்னா இவரோட டோட்டல் பணமும் எல்லாருக்கும் கடன் கொடுத்துக்கிறார். இவர் 19 பேருக்கும் கடன் கொடுத்துக்கிறார். ஆனா இது கன்ஃபார்மாக திருப்பி வரக்கூடிய கடன், இப்ப இவருக்கு கட்டாயம் என்ன செய்யுது, ஜக்காத்து கடமையாது. எப்படி கடமையாகுதுன்னா, இவர் கொடுத்திருக்க கூடியதுக்கு 1 வருஷம் இருக்கணும். இவர் கொடுத்தது வந்து 1 வருட காலத்துக்குரியதா இருக்கணும். உதாரணமா ஒரு 3 மாசத்திலேயே இவர் 1 வருட காலத்துக்குரிய அந்த அமௌண்ட், அந்த ஜக்காத்துக்குரிய அமௌண்ட் 10 பவுனுக்குரிய அமௌண்ட்டுக்கு வந்துட்டாருண்டா, ஒரு 3 சீட்டிலேயே இவர் 3 சீட்டு கட்டிக்கிறார். கட்டினதுக்கு மட்டும் தான் ஜக்காத்தா, நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டினதுக்கு மட்டும்தான் ஜக்காத்து. எனக்கு நான் எதை கட்டிக்கிறனோ அதுக்கு மட்டும்தான் ஜக்காத்து. நான் கட்டாம பெற்றதுக்கு ஜக்காத்து எப்போ வருமானா, அந்த பெற்றது என்கிட்ட 1 வருட காலம் இருந்தா. கட்டினதுக்கு எப்ப ஜக்காத்து வருமானா, கட்டினது அந்த அமௌண்ட் அடைஞ்சு, அந்த நிசாப அடைஞ்சு, அதே மாதிரி அதுவும் 1 வருட காலம் என்ன இருந்தால் அப்பதான் ஜக்காத்து கடமை ஆகும். இது இல்லாம இது ரெண்டுக்கும் சம்பந்தப்படாம இருக்கிறாங்க நடுவுல, அந்த மாதிரி பாத்தீங்க என்னது ஜக்காத்து கடமை இல்லை. ஸோ ஒரு சீட்டு என்றது முதலாவது கடன். கடன்டா அதுல சீட்ல கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் இவர் கடன் அர்த்தம். அந்த சீட்டுல கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் இவர் கடன் அர்த்தம். அந்த சீட்டு போடுறவர் நான் வரமாட்டேன்னு போயிட்டாரண்டா, இந்த 20 பேருக்கு இவர் கடன் கட்டி ஆகணும். இந்த 20 பேருக்கும் இவன் கடன் கட்டி ஆக வேண்டும். அதனால சீட்டு என்றது கடன் தான், சரியா? அது உண்டு. அடுத்தது வந்து என்னன்னா, அந்த சீட்டை பொறுத்த வரைக்கும்
நம்ம பெற்றது என்றது வந்து நம்ம சொந்தமாகிட்டு, நம்ம அது கடன் கட்ட வைந்தாலும் நமக்கு சொந்தமாகிட்டு, சொந்தமானது அதுக்குரிய 10.5 பவுனுக்குரிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்து ஒரு வருட காலம் அது சேமிப்பில் இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். நான் 3 சீட்டு கட்டிக்கிறேன், 4 சீட்டு கட்டிக்கிறேன். இந்த 4 சீட்டுக்கு தான் எனக்கு என்ன, அதாவது அது அந்த அமௌண்ட் 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக இருந்து அந்த இதுவும் ஒரு வருட காலம் அவர்கிட்ட இருக்குமா இருந்தா என்ன செய்யும், எனக்கு ஜக்காத் என்ன செய்யும், கடமையாகும். எனவே சீட்டுடைய சப்ஜெக்ட் இதுதான். இந்த பெற்றவரும் கட்டினவரும் அல்லாம கொஞ்சம் பேர் இருப்பாங்க நடுவில், கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் என்னது இந்த ஜக்காத்து ரிலேட்டட் ஆகாது. இதுதான் சுருக்கம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஷேக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், நீங்க வந்து இப்போ வந்து அந்த போனஸை பத்தி பேசும்போது நீங்க ஒரு இது சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சு வச்சிருந்தாங்கன்னா திருப்பி அது கிடைக்கும் போது நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க ஷேக். ஆக்சுவலா ஒமானுடைய சட்ட பிரகாரம் வந்து இப்போ இங்க எண்ட் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு பெனிஃபிட் இருக்கு ஷேக். நம்மளுடைய சம்பளங்கள்ல ஒரு வருஷத்தினுடைய ஒரு மாசம் சம்பளம் லைக் ஒரு அமௌண்ட்டை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம வேலை முடிச்சு போகும்போது அதை கால்குலேட் பண்ணி சம்பளமா தருவாங்க. சரிங்களா? அப்ப இதனுடைய சட்டம் என்னவா ஷேக்? அது ரெண்டுமே ஒன்றுதான். அதாவது நம்மளோட செலரியில நம்ம அவங்க கட் பண்ணி வச்சிருந்தால், சரியா, நம்மளோட செலரியிலேருந்து அதை கட் பண்ணி வைத்திருந்தால் அது என்ன செய்யணும், அவங்க கட்டாயம் என்ன செய்யணும், அந்த ஜக்காத்துடைய அமௌண்ட் வருமாக இருந்தால் அது சேவிங்கோட சேர்த்து அதில் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேடா, நம்ம செலரியில கட் பண்ணி வைக்கிறதால செலரிக்குரிய சட்டம் என்னமோ அதே தான் என்னது இதுக்குரிய சட்டம். செலரிக்குரிய சட்டம் என்னமோ அதான் சட்டம். இந்த செலரியை நம்ம சேமிச்சோம்னு சொன்னா மற்ற பணங்களோட சேர்த்தோ இது தனியாகவோ நம்ம சேமிச்சோம்னு சொன்னா அது ஒரு வருட காலம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வருடம் ஆகிறது அர்த்தம். இதுக்கு நம்ம கட் பண்ணிச்சே அதுக்கும் ஒரு வருடம் ஆகுறதுன்னு அர்த்தம். விளங்கிட்டா? எனவே இதை வந்து நம்ம கடைசியில எல்லா வருடங்களும் முடிஞ்சு போற டைம்ல 10 வருஷமோ 15 வருஷத்துக்கோ முந்தி போறோம்னு சொன்னா எப்ப இருந்து அந்த சேமிப்பு இதோட சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுதுன்னு நீங்க பாத்துக்கிறணும். உதாரணமா நம்ம 10,000 செலரி எடுக்கிறோம், நம்ம எல்கேஆர் சொன்னோம், ஒரு 10 லட்சம் நம்ம செலரி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 1 லட்சத்தை கட் பண்ணிடுறாங்க. 1 லட்சத்தை கட் பண்ணி நம்மட பணம் தான் நம்ம கையில தராம வைக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப 10 லட்சம் தான். அது என்னோட செலரி வந்து 10 லட்சம் தான். இந்த 10 லட்சம் என்றது எங்களுக்கு நாங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு அம்சம். 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக அது இருக்குமா இருந்தா நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒன்று தான் அது. ஏன்னா ஒரு வருட காலம் நம்ம சேவிங்லேயே தான். ஆனா நம்ம செலரிய சேவிங்கே பண்றலன்னு வைங்களேன். நாங்க செலரி எடுக்கிறோம், செலவழிக்கிறோம், கொடுக்குறோம், வாங்குறோம், போகிறோம்டா இப்போ அதுல ஜக்காத்து கடமையாக இயலாது. உங்களுடைய மற்ற பொருள்களோட சேர்த்து ஜக்காத்து கடமையாகினாலே தவிர, மற்ற பொருளோட சேர்த்துண்டா உங்களுக்கு தங்கம் இருக்குது, நீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க, சரியா, உங்களுக்கு வந்து வேறவா ஒரு சேவிங் இருக்குது, நீங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்க. அப்போ இந்த கட் பண்ணப்பட்டது 1 லட்சம் தான். ஆனா அந்த 1 லட்சத்தையும் சேர்த்தா அதுக்கும் சேர்த்து என்ன செய்யுது, ஒரு 2,500 ரூபாய் ஜக்காத்து என்ன செய்யுது, கடமையாகுது. அப்ப நீங்க அது ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா இப்ப கொடுக்கணுமான்னு கேட்டா இப்ப கொடுக்கணும்ன்றது இல்ல. எப்ப உங்களோட கையில அது மொத்தமா கிடைக்குதோ அப்ப என்ன செய்யணும், அவரு ஜக்காத்து கொடுக்கணும். அதுதான் நாங்க சொல்ல வந்து புரிஞ்சுக்குமே நினைக்கிறேன். தப்பா நினைக்கலன்னா ஆக்சுவலி இந்த விஷயத்துல வந்து நமக்கு நம்மளுடைய சம்பளத்துல அவங்க கட் பண்ணல ஷேக், இது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆடட் பெனிஃபிட் மாதிரி. சரிங்களா? சரி. ஆனா பெரும்பாலும் வந்து அதாவது செலரியில கட் பண்ணினாலும் சரி, அது அவங்களாக வந்து என்னது அதில் அதை இணைச்சி கொண்டாலும் சரி, உங்களுடைய செலரியோடு தான் அது வருது. அதாவது போனஸுக்குள்ள வந்துட்ட மாதிரி, சரியா? இப்போ போனஸ் எப்படி கொடுக்குதோ அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு என்ன ஒரு 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 சப் ஒரு 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 கிஃப்ட் போலையோ அல்லது நான் சொன்ன மாதிரி என்ன கிஃப்ட் செக்னு சொன்னேன் அது மாதிரி உண்டோ அல்லது போனஸோ எப்படியோ இது வந்து உங்களோட பணத்தோட சேருது. அதான் நான் சொல்ல வரேன். அவங்களோட பணத்தோட சேர்ந்து அதே சட்டம் தான் அதுல வரும். இப்போ உதாரணமா உங்களுக்கு 10 லட்சம் என்ன வைங்க, அவங்க வந்து ஒரு 20,000 பணத்தை என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அது போடுறாங்கன்னு சொன்னா அது செலரிக்குள்ளதான், சட்டப்படி செலரி அல்ல, ஆனா அது செலரி தான். பார்வையில் சட்ட அடிப்படையில செலரி இல்லாது விட்டாலும் கல்குலேட் பண்ணக்கல அது செலரியா தான் நம்ம என்ன செய்யணும். இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு ஊதியம் தான், நீங்க அந்த வேலைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஊதியம் தான். எனவே 10,20,000 அர்த்தம் அது, சரியா? எனவே இந்த 10 லட்சத்துக்குரியத்தை நீங்க சேவிங் பண்ணினீங்கன்னா அந்த 20,000 என்ன செய்யும், ஜக்காத்துக்குள்ள வரும். உங்களுக்கு வேற எந்த சேவிங்குமே இல்லைன்னா இந்த 20,000க்கு ஜக்காத்து என்ன செய்யாது, அதுல இருக்காது. ஆனா இப்ப கொடுக்கணுமான்னு கேட்டா இப்ப கொடுக்கணும் இல்லை, எல்லாம் கையில 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற டைம்ல கொடுக்கணும். அதுதான் அதோட ஒரு அம்சம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். ஓகே, நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், இந்த பார்ட்டிசிபென்ட் क्वेश्चंस நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். வேற ஏதாவது யாராவது கேள்வி கேட்கணுமா இருந்தா நாங்க அந்த ஒரு ஃபாலோ क्वेश्चन அந்த கிராஜுவேட் சம்பந்தமா. அப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முடிச்சுட்டு போகும்போது அவங்க ஒரு தரம் கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட். அப்ப அது 15 வருஷத்துக்கு கணக்கு பார்த்து கொடுக்கணுமா இல்ல ஒரு வருஷம் ஒரு தரம் கொடுத்தா போதுமா இருக்குமா? இல்ல, அதாவது எப்படி நம்ம உங்களோட சேவிங்ல இருக்கிறது, உங்க இடத்துல வந்து நீங்க அது எவ்வளவு காலமா அந்த 10.5 பவுனுக்கு ஈக்குவல் அது சேவிங்ல இருக்குது அத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும். இல்லைங்கடா, 10.5 பவுனாக வந்து
ஓகே. சோ அப்ப 10,000 பவுண்ட் நம்ம ஆல்ரெடி இப்ப நம்ம இப்போ இது பாருங்க, அதாவது இதுல ஒரு விஷயம், அதாவது இப்ப எண்ட் ஆஃப் த சர்வீஸ்ல தரக்கூடியது வந்து ஏற்கனவே கட் பண்ணி போட்டுட்டு வாரதா என்றதா மிக பிரதானமான விஷயம் உங்களோட அக்கௌண்ட்ல. வழங்கிட்டா? அதாவது இதுல முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. சிலது வந்து இந்த இபிஎஃப் இடிஎஃப் இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய சிஸ்டம் மாதிரி பென்ஷன் மாதிரி சிலது வந்து வருடாந்தம் எங்கட இதுல போடுபட்டு கொண்டே வரும். இதுக்கு தான் இப்ப நான் சொல்றது. சரியா? அப்படி இல்லாம நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறீங்க, அப்ப வந்து உங்களுடைய மொத்தத்தை கணக்கு பார்த்து அவங்க ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு தாராங்கன்னா அதுக்கு சக்காத்து கடமை இல்லை. அது 1 year இருந்தா தான் உங்களுக்கு சக்காத்து கடமை ஆகும். புரிஞ்சுதா? வழங்கிச்சு. அப்ப இப்ப வந்து கிளியர். அப்ப நீங்க சொன்னது நம்ம ஸ்ரீலங்கா சட்டப்படி இபிஎஃப் இடிஎஃப் நம்ம சேலரியில ஒரு பெர்சன்டேஜ் கட் பண்ணி அதை தாராங்க, அதுக்கு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தாரா இங்க பெற்ற சம்பளம் மட்டும் அவங்க வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சா ஒரு மாசத்துக்கு பேசிக் சேலரி கொடுப்பாங்க. அப்ப 15 வேலை செஞ்சா 15 வருஷத்துக்கு போகும்போது அவருக்கு போகும்போது 15 அண்ணளவா 12-13 மாசத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப அந்த சம்பளத்துக்கு அப்ப அது சேவிங்க வந்து அதுல இருந்து வாரத்துல இருந்து 1 year அப்புறம் கொடுக்கணும் இல்லையா? வந்தத்துல இருந்து நம்ம 15 வருஷத்துக்கு கணக்கு பார்த்து கொடுக்க தேவையில்லை. அப்ப அதை யாசின் பேதர் அதான் சொன்னாரு. அப்ப ரைட் பார்க்கலாம். அதாவது என்னன்னா நம்மகிட்ட எதுவுமே பிடிக்காம சேலரி எதுவுமே கட் பண்ணாம எதுவுமே செய்யாம வருஷம் அந்த போனஸ் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எண்ட் ஆஃப் த சர்வீஸ் போற டைம்ல எல்லாம் உனக்கு எந்தெந்த மாசத்துல என்னென்ன சேலரி எல்லாம் எடுத்தாய் என்ன பார்த்து உனக்கு என்னது பெனிஃபிட்ஸ் சொல்லி உனக்கு ஒரு பகுதியை அந்த நேரத்துல தான் கையில என்ன செய்யறாங்க ஒப்படைக்கிறாங்க. அது ஏற்கனவே எங்களோட அக்கௌண்ட்லயோ அதுலயோ வரவு வச்சு அப்படி வந்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொன்னா அப்ப அது வந்து ஒரு 1 year உங்களுக்கு என்ன செய்யுது சேமிப்பில் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு என்ன செய்யும் ஜக்காத்து கடமையாகும். ஓகே. வேற சிஸ்டங்களுக்கு இப்ப நான் சொல்றது இப்ப நீங்க ஓமான் பேசிக் ஓமானுடைய அந்த ஒரு பேசிஸை வச்சு என்கிட்ட சொல்றீங்க. ஆனா மத்த இடங்கள்ல எல்லாம் இப்படித்தானான்னு இந்த ரெண்டையும் போட்டு பாத்துக்கோங்க. எதுல இது வரும் அப்படின்னு இந்த கேட்டகரியில வரும்னா இந்த கேட்டகரி, அந்த கேட்டகரியில வரும்னா அந்த கேட்டகரி என்று போட்டு பாத்துக்கோங்க. அதான் ரைட். நீங்க சொன்னது சம்பந்தமா ஒரு சின்ன क्वेश्चन ஒன்னு கேட்கலாமா? கண்ட்ரீஸ்ல உள்ள அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து மாத சம்பளத்தில் பிடிக்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ராவா போகும்போது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்தியா ஸ்ரீலங்கால உள்ளது நீங்க சொன்ன மாதிரி இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம சம்பளத்துல மாசம் பிடிக்கிறாங்க. ஏதாவது அதுல பேர் வந்து கிராஜுவிட்டி என்று சொல்ற சில கம்பெனில எவ்ரி இயர் கொடுக்குறாங்க, சில இதுல எண்ட் ஆஃப் த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்படி கிராஜுவிட்டி அதான். ஆனா ரெண்டு விதமா பிரிக்க நான் நினைக்கிறேன். இப்ப எம்ஓடில எவ்ரி இயர் எண்ட் ஆஃப் த இயர் கான்ட்ராக்ட் முடியறதோட நியூ கான்ட்ராக்டோட கொடுப்பாங்க எவ்ரி இயர் மாசம் salary அடிஷனலா. ஓ ரைட். சரி, எவ்ரி இயர் அது எம்ஓடில மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல. பட் மத்த எம்ஓஹெச்ல வந்து எண்ட் ஆஃப் த நீங்க 12 வருஷம் வேலை செஞ்சா அது 12 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு வருஷம் 12 வருஷத்துக்கு salary கிடைக்கும். 12 மாசம். ஆனா அது வந்து கால்குலேட் பண்ணி அப்பதான் என்ன செய்யறாங்க கையில கொடுக்குறாங்க. இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது. அது ஒவ்வொரு வருஷம் கான்ட்ராக்ட் முடியறதோட ஒரு 13 சம்பளம் கிடைக்கிற மாதிரி. ஓ ரைட். சரி. அப்ப அதான் அந்த மாதிரி வர டைம்ல தான் நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட். அதுவும் அது உங்களோட அந்த அது சேவிங் சேலரிக்கே இல்லைன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல அதுக்கு இல்லை. ஆனா இது ரெண்டும் சேர்த்து சேவிங்ல ஒரு வருட காலம் இருந்தா அது ஜக்காத்து கடமையாகும். ஆனா இப்போ நான் சொன்ன அமைப்புல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேவிங்ல போட்டுட்டு வந்தாங்கன்னா அப்பதான் நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்ய வரும். ஸோ நான் 2 வகையும் பிரிச்சு சொல்லிக்கிறேன். அந்த 2ல ஒவ்வொரு சில கம்பெனிஸும் டிஃபரெண்ட் ஆகிறது இருக்குது. விளங்கிட்டா? சில நாட்டுடைய அந்த முறைமைகளும் டிஃபரெண்ட் ஆகிறது இருக்குது. எனவே அவரவர்கள் எந்தெந்த கேட்டகரியில் வாரதுன்னு பார்த்து அதை சொல்லிக்கிற நல்லது. இந்த கடைசி கேள்விகள் கேட்கப்பட்டது மிச்சம் நல்ல அது காரணம் ஒரு சைடை தெளிவாக்கிட்டது. சரியா? ரைட். ஹைரட். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது இப்ப எங்களுக்கு ஷுவரா தெரியும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த அமௌண்ட் வரப்போகுது. ஆனாலும் இப்ப நாங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட தேதியிலே கொடுக்கிறோம். ஒரு வருஷத்துல இப்ப ரமதான் மாசத்துல இத்தனாம் தேதி. அப்ப இப்ப வரப்போற ஷாலிக்கு இப்ப எப்படியும் அடுத்த வருஷம் கால்குலேட் பண்ண நல்லமா? இப்ப ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, அது வந்து சேரும் இன்ஷால்லா இன்னொரு 6 மாசத்துல. அப்ப அது இந்த வருஷமே நாங்க இப்ப வரப்போகுதுன்னு தெரியும் ப்ராஃபிட்டோட இவ்வளவு வந்து அதை போடணுமா இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் அதை போடணுமான்றது ஒரு சின்ன தெளிவு. இல்ல அது உங்களுக்கு கடமை வந்து அடுத்த வருஷம் தான். சோ அதனால வந்து நீங்க இந்த வருஷம் அதை கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் கால்குலேட் பண்ற டைம்ல அந்த எனுவலி பாக்குறது எல்லாருக்கும் லேசி என்றா முற்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான் சுருக்கம். புரிஞ்சுதானே?
ஓகே Okay. அண்டர்ஸ்டாண்ட் Okay. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக், பாரக்கல்லாஹ் ஃபீக். அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இதோட முடித்துக் கொள்வோம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நாங்க இந்த டிஸ்பிளே காட்டிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட கேள்விகள் அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா அதுக்குரிய ஆன்சரை அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே சைரன், இதோடைய நம்ம முடிச்சுக் கொள்வோம். அப்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வையாக்கும் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுல விஷயங்கள்ல அதாவது என்ன நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னவைகள் எதுவுமே தனிப்பட்ட ரீதியான ஜக்காத்துடைய எந்த நிலைப்பாடுகளும் அல்ல. எல்லாமே இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தில் வந்து அதாவது ஜும்ஹூர்களாக இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையான இஸ்லாமிய அறிஞர்கள் அடிப்படையாக கொண்டு சொன்னவைகளை தான் என்ன செஞ்சுக்கிறோம் இதில் பதிலாக சொல்லி இருக்கிறோம். இதில் எதுவுமே ஷாதான கருத்துக்கள் எதுவும் என்ன செய்யலை, அரிதான கருத்துக்கள் எதுவும் சொல்லப்படலை. என்ற சில நேரத்தில் இதனுடைய ஆதாரத்தன்மை, நம்பகத்தன்மை, ஆய்வுத்தன்மை சம்பந்தமான கேள்விகள் இருக்கலாம். அந்த இதில் சொல்லப்பட்ட பதில்கள் எல்லாமே பெரும்பாலும் கடந்த காலங்களில் நம்ம சந்திச்சவைகள். இந்த கடைசியாக வந்த பாயிண்ட் வந்து அது நான் பிரயோசனம் அடைஞ்ச ஒரு பாயிண்ட் வந்து நம்ம விளங்கப்படுத்துகிற கட்டத்திலேயே வந்து என்ன செய்யலாம், ரெண்டா பிரித்து என்ன செஞ்சிடலாம், நம்ம விளங்கப்படுத்திடலாம் அப்படி என்று சொல்றதுக்கான ஒரு பலன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பயனடைஞ்ச சகோதரர்கள், அதே போல மிக தூரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை குர்ஆன் சுன்னாட் அடிப்படையிலேயும் அறிஞர்களுடைய வலுவான அந்த கூற்றுகள் அடிப்படையிலேயும் கருத்துக்களை வழங்கிய மதிப்புக்குரிய ஷேக் முஜாஹித் ரசீன் அவர்களுக்கும், அதே போல இதை ஏற்பாடு செய்து நடத்திய பொறியியலாளர் சகோதரர் நதீம் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய சகோதரர் ரியாஸ் முஸ்தபா மற்றும் முஅzzம் அவர்களுக்கும், அதே போல கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு இதே போன்ற சந்திப்பிலே உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை தஃப்சீர் இருக்குது, அதிலேயும் முடியுமானவர்கள் கலந்து கொள்ளுங்க. இரவு 9:30 இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஷேக் முஜாஹித். وإياكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.